ஆங்கில மருத்துவம் தான் சிறந்ததும்பாங்க, அலோபதி மருந்துல வந்து அது இருக்கு இது இருக்குமாங்க. ஆனா எங்கேயாவது இந்த அலோபதி மருத்துவர்கள் ஒரு மேடை போட்டு இந்த அலோபதி மருத்துவத்தோட வரலாறு பேசி யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல ஆங்கிலத்துல அல்லது தமிழ்ல அலோபதி மருத்துவத்தினுடைய வரலாறு, இந்தாப்பா இதான் வரலாறு, படிச்சு வந்து ஊசி போட்டுக்கன்னு யாராவது உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊசி ரொம்ப நல்லதுங்க, இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்துல எழுதியிருக்குன்னா, இந்த ஊசியை நான் உளமாற நேசித்து போட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் செத்தாலோ எனக்கு ஏதாவது நோய் வந்துச்சுனாலோ என் பரம்பரை நாசமா போனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு எழுதிருக்கும் இல்லைங்களா? அப்போ டாக்குமெண்டா கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒருபோதும் வந்துட்டு பொய் சொல்ல முடியாது, அதனால அவங்க டாக்குமெண்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த கதையை யாராவது ஒருத்தவங்க பேசி ஆகணும்ல. அலோபதி மருத்துவம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரியதா வளரக்கூடிய ஒரு மருத்துவமா இருக்கு. அதையும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்களுக்குன்னு கோயில் மட்டும்தான் கட்டல, விட்டா கட்டிடுவாங்க. கொரோனாக்கு வந்து ஊசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கொரோனா வர்றப்பே கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க இதுக்கு தடுப்பூசி வரணும் அப்படின்ட்டு. ஏன்டா கொரோனாக்கு முன்னாடி எவ்வளவோ நோய் வந்து ஊசியே கண்டுபிடிக்காம இருக்குடா. சளி பிடிக்குது, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தடுப்பூசி கிடையாதுங்க. எல்லாருக்கும் சளி பிடிக்குது இல்லைங்க, சளி பிடிக்காத யாராவது இருக்கீங்களா? ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு குத்திட்டு நாளைல இருந்து சளி பிடிக்கான்னு சொல்ல வேண்டியதானே? கிடையாது. டெங்கு காய்ச்சல் வருது, நீங்க ஒரு ஆங்கில மருத்துவத்தை போறீங்க, என்ன தராங்க? டெங்கு காய்ச்சலுக்கு ஏதாவது ஆங்கில மருத்துவத்துல மருந்து இருக்கா? நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப டெங்கு காய்ச்சலுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆங்கில மருத்துவம் இல்ல, ஒரு ஊசி கண்டுபிடிச்சு டெங்குக்கு குத்த வேண்டியதானே? எய்ட்ஸ் நோய் வந்து ரொம்ப அதிகமா பரவுதுன்றாங்க. குறிப்பா பக்கத்துல இருக்க கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குன்னு இப்ப போன வாரம் கூட ஒரு செய்தி வந்துச்சுங்க. அப்ப எய்ட்ஸுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு எல்லாரும் குத்த வேண்டியதானங்க? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் இருக்குன்றாங்க இல்லைங்களா? ஒரு பெரிய தனி தீவுல என்னென்னமோ நடந்து யார் யாருக்கோ பரவி இருக்குன்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஊசி, அவன்கிட்ட இல்லாத காசா குத்தலாம்ல. இது எதுக்குமே ஒரு நல்ல ஊசி கண்டுபிடிக்க முடியாது. நான் கொரோனாவுக்கு மட்டும் வந்த உடனே அதுக்கு ஊசி கண்டுபிடிப்பேன்டா. அதையும் நம்ம மக்கள் நம்பி ஒரு 65 வயசு ஆளு இந்த ஊசி நல்லா இருக்குன்ட்டு 10 ஊசிக்கு மேல போட்டிருக்காருங்க. ஒரு ஜெர்மன்காரன் 200 ஊசிக்கு மேல போட்டிருக்கான். அதான் கின்னஸ் ரெக்கார்டு. என்னன்னா ஊசி போட்டா நல்லா இருக்குங்க, இன்னும் 2 போடுங்க அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ அந்த ஊசி மாத்திரனாலே அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதை சாப்பிடக்கூடிய ஒரு அறிவு கெட்ட கூட்டத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எங்க ஊர்ல இது உண்மையிலே நடந்தது. ஒருத்தவங்களுக்கு நோய் வந்து அது குணமாகணும்னு சொல்லி மாத்திரை வாங்கியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது 10 ஆண்டுக்கு முன்னாடி 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டாங்க. டாக்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க, இவங்க எதுக்கு இந்த மாத்திரை எல்லாம் கொடுக்குறீங்கன்றப்போ, உங்களுக்கு நோய் வந்துட்டுன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்களேன்னு டாக்டர்னு சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் சத்து மாத்திரைங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்தா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் உங்க பையன் வந்துட்டு உனக்கு குணமாயிட்டுமா, தலைவலி குணமாயிட்டு, அப்புறம் தலைவலி மாத்திரை எதுக்குன்னு அது வேணான்றப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த மாத்திரை எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஒழிச்சு வச்சுட்டு டெய்லி 2 சத்து மாத்திரை சாப்பிடுறாங்க. ஒரு நாள் வெளியூர் போகணும், அப்ப சத்து மாத்திரையை வந்து அடிக்கடி மறைவா போட முடியாது இல்லைங்களா? மொத்தமா தூக்கி 10 மாத்திரை போடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. நான் சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன். அப்போ இந்த ஊசி பக்தர்கள், மருந்து காதலர்கள், மாத்திரை நேசர்கள் நிறைந்த ஒரு சமூகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்படி வந்து நேசிக்கிறீங்களா அந்த அலோபதி மருத்துவத்தை? அந்த மருத்துவத்துக்கு ஒரு வரலாறுன்னு ஒண்ணு இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும்லங்க. வரலாறு இல்லாம எப்படி அப்படியே திடீர்னு முளைச்சு வந்துட்டா? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. அந்த வரலாறை சொல்லுன்னா இவங்க யாருக்குமே அந்த வரலாறு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே மருத்துவத்தை இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவானுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப தப்பா பேசுறாங்க நவீன மருத்துவத்தை. அப்ப நீ சரியா பேச வேண்டியதானே? இவன் பண்றது தப்பு, இவன் பண்றது தப்பு, இவன் பண்றது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு நான் பண்றது சரின்னு சொல்லறதுக்கே வரமாட்டேங்குது. சான்றுகள் வச்சு பேசலாம் இல்லைங்களா? இந்த முறையில நாங்க பண்றோம், இதுதான் மருத்துவம். இந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஊசி இப்படிதான் வேலை பார்க்கும், விலைக்கு சொல்லிட்டு அப்புறமா ஊசி போடவான்னு கூப்பிட. ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்கன்னா, இவங்களுடைய திட்டம் என்னன்னா, இவங்க யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு சந்தையை பிடித்து வளரக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த அலோபதி கூட்டம் அல்லது நவீன மருத்துவ கூட்டம்னு இருக்கு. இப்போ இந்த அலோபதி மருத்துவத்துக்கு வரலாறுன்னு ஒண்ணு லேசாவது இருக்கும்ல. ஏன்னா அவங்க நம்மகிட்ட சொல்றாங்களோ இல்லையோ, வரலாறுன்னு ஒண்ணு இருந்து ஆகணும்ல. அப்ப இந்த வரலாறை வந்துட்டு மற்ற மருத்துவர்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அலோபதி மருத்துவர்கள் கிரேக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கிரேக்கத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப தமிழர் நாகரிகத்துல இருந்து கீழடியில வந்துட்டு எனக்கு பானை ஓடு கிடைச்சிருக்குன்னா கிரேக்கத்திலே, ரோமானியத்திலே, ஏன்டா ஊர் ஆந்திராவிலேன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுதான் ஒண்ணும் இல்லையே. அதனால கிரேக்கத்திலே. இதே மாதிரி நீங்க வந்துட்டு ஐரோப்பாவில் இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவில் இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு பேச போறீங்கன்னா கிரேக்கத்தில என்ன ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு சொந்த வரலாறு கிடையாது. கிரேக்கத்தில இருந்து தான் அவங்க வரலாற்றை வந்து எடுக்கிறாங்க. இந்த கிரேக்க நாகரிகம், கிரேக்க வரலாறு, கிரேக்க பண்பாடுன்னு ஒண்ணு பாக்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஈஜியன் தீவு அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து தோன்றின நாகரிகம் தான். அதுக்கு முன்னாடி கிரேக்கத்துல வந்துட்டு நிலம் இருந்தது, மக்கள் இருந்தார்கள். ஆனால் நாகரிகமோ பண்பாடோ அறிவு வளர்ச்சியோ பெருசா இல்லை. அப்ப இந்த ஈஜியன் தீவுல முதல்ல ஒரு நாகரிகம் தோன்றுது. அந்த நாகரிகத்துக்கு மினோவன் நாகரிகம் அப்படின்னு பேரு. மினோவன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னாலே இருக்கும்.
அந்த மினோவ நாகரிகத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, நம்ம ஊர்ல நம்ம பெண்கள் எப்படி வந்துட்டு பாவாடை தாவணி போட்டிருப்பாங்களோ ஏறத்தால் அதற்கு இணையான உடை வந்துட்டு அந்த மினோவ நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அணிந்திருந்தார்கள். மினோவ நாகரிக ஓவியங்கள்ல போர் தொடர்பான ஓவியங்களே கிடையாது. மக்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்றாங்க, எப்படி இயற்கையை ரசிக்கிறாங்க, எப்படி இயற்கையோடு வாழ்றாங்கன்ற ஓவியங்கள் நிறைய இருக்கும். அதனால ஐயா ஒரிசாபால் அவர்கள் மினோவ நாகரிகத்தை மீனவன் நாகரிகம்ன்ற பெயரால் அழைப்பார். அந்த அளவுக்கு தமிழக நாகரிகத்தினோட ரொம்ப ஒரு இயந்து போகக்கூடிய ஒரு நாகரிகமாக மினோவன் நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த மினோவ நாகரிகத்தை கிரேக்க மக்கள்லாம் காப்பி அடிச்சுதான் கிரேக்க நாகரிகம் அப்படிங்கிற ஒரு நாகரிகமே வந்து பெரிய அளவுல உருவாச்சு. இந்த மினோவ நாகரிகத்தினுடைய இறுதியில தான் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய மருத்துவ முறைக்கான ஒரு தொடக்கம் அப்படின்றது நிகழ்து. என்ன நிகழ்துன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஹியூமர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹியூமர்னா என்னங்க? நகைச்சுவை அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு காலகட்டத்தில் ஹியூமர்னா நகைச்சுவை கிடையாது. கிரேக்க மொழியில ஹியூமர் அப்படின்னா சாறு அப்படின்னு அர்த்தம். பழச்சாறு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஜூஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, ஜூஸுக்கு இணையான ஒரு கிரேக்க சொல் தான் ஹியூமர். இப்போ கிரேக்க நாகரிகத்துக்கும் தமிழக நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப தமிழர் நாகரிகத்துல சித்த மருத்துவத்தை வந்து எப்படி அடிப்படையில பிரிப்போம்? ஒரு மனுஷர் வர்றாரு, அவரை என்னன்னு பிரிச்சு நம்ம மருத்துவம் பார்க்க ஆரம்பிப்போம். வாதம் பித்தம் கபம் அப்படின்னு. ஆயுர்வேதத்தையும் அதை தான் பண்றாங்க, அதை தான் திருடிக்கிட்டாங்க. இப்ப வாதம் பித்தம் கபம் இருக்குல்ல, அது மூன்றும் மனித உடல்ல திரவமா தான் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனித உடலில் திரவங்கள் இருக்கின்றன, அந்த திரவங்கள் கூடுவது குறைவதை கொண்டுதான் மனிதர்களுக்கு வந்துட்டு நோய் வர்றதும் ஆரோக்கியமும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய அந்த திரவங்களுக்கு அவங்க கிரேக்க மொழியில இருந்து ஹியூமர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படிதான் அவங்களுடைய மருத்துவ முறையினுடைய அடிப்படை தோற்றுவாயே இருக்கு. இந்த இந்த கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. நமக்கு வந்து திருக்குறள்லயே பார்த்தா தெரியும். 95வது அதிகாரம் மருந்துங்கிற அதிகாரத்துல சொல்லுவாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் மேலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த மிக முக்கியமானது வந்துட்டு வாதம் பித்தம் கபம்னு 3ன்னு பிரிச்சிட்டோம். கிரேக்கர்களுக்கு உடம்புல வந்துட்டு ஏதோ இருக்கு, அது வந்துட்டு பாக்குறதுக்கு வந்து ஒரு திரவ வடிவத்துல இருக்குன்னு தெரியும். ஆனா எத்தனைன்ற எண்ணிக்கை முதல்ல தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, கிமு 6வது நூற்றாண்டுல அல்க்மீன் ஆஃப் கோர்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, மனித உடல்ல நிறைய திரவங்கள் இருக்கு அப்படின்ட்டு அந்த திரவங்களுக்கு ஒரு பட்டியல் போட்டு அதை வந்துட்டு முடிக்காம விட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அந்த பட்டியல கொடுத்தது போகவும் இன்னும் நிறைய இருக்கலாம். மனித உடல்ல இனிப்புன்னு ஒரு திரவம் இருக்குங்க, கசப்புன்னு இன்னொரு திரவம் இருக்கு, நெருப்புனுடைய அந்த வெம்மை ஒரு திரவம் இருக்கு, குளிர்ச்சிங்கிறது இன்னொரு திரவமா இருக்கு. இந்த மாதிரி நேரெதிரான திரவங்களா கொடுத்து இந்த பட்டியல் இத்தோடு முடிவடையவில்லை, இந்த பட்டியல்ல இன்னும் பல திரவங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கிமு 6வது நூற்றாண்டுல அல்க்மீன் வந்துட்டு சொல்லிட்டாரு. ஆனா இப்படி எண்ணிலடங்கான திரவம் இருக்குன்னா இதை வச்சு எப்படி மருத்துவத்தை கொண்டு வரதுன்னு தெரியல. அதற்கு பின்னாடி கிமு 5வது நூற்றாண்டுல தான் ஹிப்போகிரேட்டஸ் வராரு. இந்த ஹிப்போகிரேட்டஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மருத்துவ உறுதிமொழின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, மருத்துவர்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய பதவி இருக்கிறப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அதாவது வந்துட்டு நோயாளிகளுடைய தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்துக்க மாட்டேன், அவங்களுக்கு வந்து உயிருக்கு நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அந்த உறுதிமொழிக்கு பேரே ஹிப்போகிரேட்டஸ் உறுதிமொழி தான். ஏன்னா இவர் தான் அந்த உறுதிமொழியை முதலாக வகுத்தார் என்று பெரிய அளவுல நம்பப்படுது. கிரேக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பெரிய ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி ஹிப்போகிரேட்டஸ் அவர்களை சொல்லலாம். இந்த ஹிப்போகிரேட்டஸ் என்ன பண்றாருன்னா, இவரும் அந்த ஹியூமர்ஸ்ங்கிற அந்த கோட்பாட்டை ஏத்துக்கிட்டு நிறைய திரவங்கள் மனித உடல்ல இருந்தாலும் மனித உடலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய திரவங்கள் 4 தான் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ஒண்ணு வந்துட்டு சளி, இன்னொன்னு வந்துட்டு மஞ்சள் பித்தம், இன்னொன்னு கருப்பு பித்தம், ரத்தம். இந்த 2 பித்தம் ரத்தம் சளி, இது 4 தான் வந்துட்டு மனித உடல்ல இருக்கக்கூடிய திரவங்கள். இந்த திரவங்கள் வந்துட்டு கூடுனாலோ குறைஞ்சாலோ மனிதர்களுக்கு நோய் வரும்னு சொல்லிட்டு ஹிப்போகிரேட்டஸ் வந்து சொல்றாரு. இவர் வந்து சொன்ன இந்த அடிப்படையில தான் வந்துட்டு அடுத்த 7 நூற்றாண்டுகளுக்கு வந்து கிரேக்கத்திலையும் ஐரோப்பிய நாடுகளையும் மருத்துவம் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி கிபி 2வது நூற்றாண்டுல கேலன் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவர் வந்து கிரேக்கத்தில் தோன்றாரு. இந்த கேலன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப திறமையான, ரொம்ப தைரியமான ஒரு மருத்துவரா இருந்தார். ஏன்னா கேலன் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிரேக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப மனிதர்கள் வந்துட்டு உடலியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்போம்? உடற்கூறாய்வு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்துட்டு நமக்கு பிணம் தேவை. பிணத்தை எடுத்து யாராவது ஆய்வு பண்ண போறாங்கன்னா அவங்க சூனியக்காரங்கன்னு சொல்லி கொண்டு போய் எரிச்சிருவாங்க. ஐரோப்பா முழுக்க தான் நிலவரம். அதே மாதிரி பெண்கள் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பா சூனியக்காரியா தான் இருப்பான்னு கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இப்போ நீங்க வந்து பிணத்தை வச்சும் ஆய்வு பண்ண முடியாது, அப்புறம் வந்து சுடுகாட்டுக்கும் போக முடியாது. அப்ப என்னதான் பண்றதுன்னு அறிஞர்கள்லாம் யோசிக்கிறப்போ, மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, அதுல சில உடல் உறுப்புகள் பாத்தீங்கன்னா பன்றியோட உடல் உறுப்புகளோட ஒத்து போகும். இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோட வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா பன்றியோட இதயத்தை எடுத்து வச்சாங்க, பன்றியோட லிவரை வச்சு சோதிச்சாங்க அப்படின்னு இருக்கும். உறுப்புகள் மட்டும் பாக்குறப்போ
மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதனால ஒரு காலகட்டம் வரைக்கும் பன்றிகளை கொண்டுதான் அங்க வந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டன. ஏன்னா இவர் கேலன் என்ன பண்றாருன்னா வந்துட்டு பன்னிங்கிறது 4 காலம் நடக்குது, அதனோட அமைப்பே வேற. மனிதன் 2 காலம் நடக்கிறான், 4 கால் பன்னியை வச்சு 2 கால் மனுஷன் எப்படி ஆய்வு பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பார்பரி மக்காவ் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்கு. அது வந்துட்டு ஒரு வால் இல்லாத குரங்கு, அதனால நிமிர்ந்து நடக்கும், மனுஷன் மாதிரி நெஞ்ச நிமித்தி நடக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பார்பரி மக்காவ். அப்ப அந்த பார்பரி மக்காவ் குரங்கை வச்சு அறுத்து மனித உடலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு அவர் வந்துட்டு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவரோட ஆய்வகம் வச்சிருக்காரு. பார்பரி மக்காவ் கொஞ்சம் பெரிய குரங்கு. இப்போ ஆய்வகத்துல வச்சு ஆய்வு பண்றதுக்கு சின்ன குரங்கு ஒண்ணு வேணும்ன்றதால சீரிஸ் மக்காவ்னு இன்னொரு குரங்கு இருக்கு, இந்த ரீசஸ் மக்காவ். இந்த ரீசஸ் மக்காவை பிடிச்சி அதுல வந்து ஆய்வகத்துல வச்சுட்டு அவர் அதன் மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறார். அவர் மருத்துவம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு கிளாடியேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போர் புரியக்கூடிய வீரர்கள், அவங்கள நிறைய பேர் வந்துட்டு வெட்டுப்பட்டு எல்லாம் வந்துருவாங்க. அவங்க எப்படியாவது காப்பாற்றணும்னு அரசாங்கம் சொல்லும், ஏன்னா அவங்க தலைக்கு ஒரு பெரிய விலை இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து யார் மருத்துவம் பார்க்கறது, யார் இவங்களை உயிரை காப்பாத்துறதுன்னு வர்றப்போ ஒரு தலைமை மருத்துவர் நியமனத்துக்கான ஒரு தேர்வு நடக்குது. அப்ப எல்லாரும் வந்து எனக்கு மருத்துவத்துறையில 20 ஆண்டு அனுபவம் இருக்கு, 30 ஆண்டு அனுபவம் எல்லாம் இருக்குன்னு சொல்றப்ப கேலன் உள்ள வர்றாரு. அவருக்கு பெரிய அளவுல அனுபவம் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு குரங்கை கூட்டிட்டு வர்றாரு, ஒரு கத்தி எடுக்கிறாரு, குரங்கோட வயித்தை அறுக்கிறாரு, குடல் வெளில வந்தது. அங்க இருந்து எல்லா மருத்துவரையும் பார்த்து, இங்க இருக்க யாராவது ஒரு மருத்துவர் இந்த குரங்குக்கு சரியா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி காப்பாத்திட்டீங்கன்னா நான் போயிடுறேன், இல்லைன்னா நான் தான் தலைமை மருத்துவர், நான் அந்த குரங்கை காப்பாத்துறேன், நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்றாரு. அங்க போட்டியில வந்து வேற யாராலையும் அந்த குரங்குக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண முடியல. கேலன் அந்த அறுவை சிகிச்சை பண்றாரு. இப்படியாக அந்த நாட்டினுடைய ஒரு தலைமை மருத்துவர், இந்த கிளாடியேட்டர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய, சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை மருத்துவங்கிற இடத்துக்கு கேலன் வந்து வந்துடுறாரு. அதனாலதான் கேலன் வந்து மிக முக்கியமான நபராக வரலாற்றால் பார்க்கப்படுகிறார். இப்ப இந்த கேலன் பண்ணதுல எல்லாமே சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்ப வந்துட்டு குரங்கை வச்சு ஒரு ஆய்வு பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, குரங்கை பார்த்துட்டு குரங்கோட கல்லீரல்ல 5 பிரிவு இருக்கு. மனிதனுடைய இதயத்துல 4 பிரிவு இருக்கிற மாதிரி குரங்கு கல்லீரல்ல வந்து 5 பிரிவு இருக்கு. இவர் என்ன எழுதுறாருன்னா, மனித கல்லீரலில் 5 பிரிவு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. அடுத்த 1000 வருஷத்துக்கு அதுதான் பாடம். அப்புறமா எடுத்து பார்த்தா மனிதனோட கல்லீரல்ல 4 பிரிவு தான் இருக்கு. அப்ப அதை சொல்லுவாங்க, இல்லாட்டி கடைசி வரைக்கும் யாருமே மூஞ்ச கழிவு பார்க்கலையாடா அப்படின்னு. இப்படியாக கேலன் எழுதின விதிகள்ல வந்துட்டு சில விதிகள் வந்து 1400 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன, சில விதிகள் 1200 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன, சில விதிகள் 1000 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன. இப்படி கேலன் சொல்லிட்டாருன்னா அதை நம்பிடணும், வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஐரோப்பாவுல பெரிய அளவுல நம்பப்பட்டவராக கேலன் என்ற மருத்துவர் இருந்தார். இந்த மருத்துவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஹியூமர்ஸ்ங்கிற கோட்பாட்டை எடுத்துக்கிறார். ஹியூமர்ஸ்ங்கிற கோட்பாட்டுன்னு உண்மைதானே எடுத்துக்கிறாரு. அந்த கோட்பாட்டுல இருந்த இன்னொரு கோணத்தை ஒரு மிக முக்கியமான கோணமா கொண்டு வர்றாரு. என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வந்துட்டு நோய் வருமா இல்லையாங்கிறத மட்டும் அந்த ஹியூமர்ஸ் முடிவு பண்றது இல்லைங்க, ஒரு மனிதனுடைய குணம் என்னவாக இருக்கும். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப திமிரா நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்றோம், கொழுப்பு பிடிச்சிருக்கான் பாரு, கொழுப்புக்கும் திமிருக்கும் என்னங்க தொடர்பு? பெருசா தொடர்பு இல்லை. ஆனா உடல் உழைப்பு குறைக்கிறப்போ நமக்கு கொழுப்பு ஏற்படுது. அப்ப உடல் உழைப்பு குறைவா இருக்கிறவன் அடுத்தவனை வந்து அதட்டுவான்ற ஒரு மனநிலை அடிப்படையில நம்ம வந்து கொழுப்பை வந்து திமிருன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கேலன் ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு. அதை ஏற்கனவே இந்த கோட்பாடு தான் இவர் வந்து வலுப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஹியூமர்ஸ்ன்ற அந்த 4 திரவங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த திரவங்கள் வந்து அதிகரிக்கிறப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குணம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவர் பிரிச்ச பிரிவுபடி பாத்தீங்கன்னா, உடல்ல ரத்தம் அதிகமா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாங்குயின் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த சாங்குயின் என்று சொல்லக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லுவாங்க, வெளிமுகமான மனிதர்கள். நல்லா பார்க்க குதூகலமா இருப்பாங்க, யாராவது பேசுனீங்கன்னா உடனே சேர்ந்துப்பாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து வந்து வாழ்கன்னா 6வது ஆளா இவனும் வாழ்கமா, சோசியல் அனிமலா இருப்பாங்க. சாங்குயின் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மஞ்சள் பித்தம் வந்து அதிகமா இருக்கக்கூடியவங்கள கோலரிக் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதாவது வந்துட்டு ஆற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க, ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க, கவர்ச்சி மிக்கவங்களா இருப்பாங்க. இந்த திரைத்துறையில இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் வந்து கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள், பார்த்தோன்னே ஈர்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு மஞ்சள் பித்தம் இருக்கக்கூடிய கோலரிக் பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு பிரிக்கிறார். அதுக்கு அடுத்ததா கருப்பு பித்தம். இந்த கருப்பு பித்தம் இருக்கவங்களுக்கு ஒரு வச்ச பேர் என்னன்னா மெலோன்கலிக். இப்ப சொல்லுவாங்கல்ல, பாட்டுல எனக்கு மெலோன்கலிக்கான சாங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சோக பாடல்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வந்து கிரேக்க சொல் தான், இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்திலேயே அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த மெலோன்கலிக் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அடுத்தவங்க மேல அக்கறைப்படுறவங்களா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, அவங்களுக்கு படைப்பாற்றல் இருக்கும். அப்ப அந்த படைப்பாற்றல் என்ன ஆகும்னா, அடுத்தவங்களோட சோகத்தை துயரத்தை எல்லாம் இவங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒருத்தவங்க பக்கத்து தெருவில் இறந்து போயிருப்பாங்க, அவங்க வீட்டு ஆளுங்களே அமைதியா உட்காந்துருவாங்க, இவர் வந்து அவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாம் வந்துட்டு மெலோன்கலிக் பிரிவுல வந்துட்டு சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்ததாக சளி அதிகமா இருக்கக்கூடியவங்கள பிளக்மேட்டிக் அப்படின்ற ஒரு பிரிவுல பிரிச்சாரு. அப்படின்னா வந்து நம்பகத்தன்மையானவர்களா இருப்பாங்க, கருணையானவங்களா இருப்பாங்க, பாசம் வைப்பாங்க அப்படின்னு ஒரு பிரிச்சாரு. இந்த ஹியூமர்ஸ் கோட்பாடு வந்துட்டு அதுக்கு பின்னாடியும் வலுவடைஞ்சிச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போனாதான் அதுக்கு முன்னாடி ஹியூமர்ஸ் காரணம் கிடையாது, ஒரு மனுஷன் யாரா இருக்கான்றதே ஹியூமர்ஸ் தான் தீர்மானிக்குதுன்ற ஒரு கோட்பாடு அங்க வந்து வந்தது. அப்போ
பதினாறாவது நூற்றாண்டுல இருந்த ஒரு நாடக ஆசிரியர் பென் ஜான்சன் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் வந்துட்டு காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்னு ஒரு நாடகமே எழுதினார். அதுல பாத்தீங்கன்னா இந்த பித்தம் அதிகமா இருக்கிறவன் எப்படி எல்லாம் நடந்துப்பான், ரத்தம் அதிகமா இருக்கிறவன் எப்படி எல்லாம் நடந்துப்பான்னு ஒரு நாடகம் 16ஆவது நூற்றாண்டுல இருந்துச்சு. இந்த காமெடினா என்னங்க, அதையும் இப்ப நகைச்சுவை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நாடகங்கள் இருக்குல்ல, நாடகங்கள்ல வந்துட்டு இன்பவியல் நாடகம் துன்பவியல் நாடகம்னு ரெண்டா பிரிப்பாங்க. சீனாவுல பெரும்பாலான நாடகங்கள் வந்து துன்பவியல் நாடகங்கள். கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போறப்போ சீனா படம்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து கதாநாயகன் யாராவது டக்குன்னு சுட்டுருவாங்க, இல்ல கதாநாயகி மேல அம்பு பாஞ்சு 2 பேர் செத்து போயிடுவாங்க. சீனால இருக்கலாம் ஆஹா எவ்வளவு நல்லா இருக்குன்னு கை தட்டுவாங்க. ஏன்னா சீன நாடக மரபுன்றது பாத்தீங்கன்னா துன்பவியல் நாடகமாவே வரும். தமிழ்ல நல்லதங்கால் கதை தான் ஒரே பெரிய துன்பவியல் கதை. மத்த எல்லாமே நமக்கு சுபமா முடிச்சுச்சுன்னா தான் நம்ம கதை ஒத்துப்போம். வசந்த மாளிகைன்னு ஒரு படம் எடுத்தாங்க, நம்ம எல்லாம் ஓட விட்டோமா, அது எப்படி கதாநாயகன் சாகலான்னு தியேட்டர் கிழிச்சானுங்க. அப்புறம் வேற வழி இல்லாம ஒரு டாக்டர் வராரு கதாநாயகனை பொழைச்சிட்டாருன்னா அதே படம் 150 நாள் ஓடிச்சு. அப்போ நம்ம ஊருக்கு என்னன்னா இந்த இன்பவியல் முடிவு தான் பிடிக்கும், துன்பவியல் முடிவு பிடிக்காது, நம்ம இயல்பு. அப்போ நாடகம் எழுதுறப்போ இந்த இன்பவியல் முடிவோட முடியக்கூடிய நாடகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாடகங்களுக்கு காமெடி அப்படின்னு பேரு. இன்பம் காமெடி அப்படின்றது காலப்போக்குல நகைச்சுவை காமெடின்னு மாறிடுச்சு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஹியூமர்ஸ் அப்படின்னாலும் காமெடி கிடையாது, காமெடினாலும் காமெடி கிடையாது. ஆனா காலப்போக்குல மொழியெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் அப்படியே பின்னாடி வந்து மாறி வந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, 4 திரவம் இருக்குங்க, அந்த 4 திரவத்தால ஒருத்தவனுக்கு குணாதிசயம் இப்படிதான் இருக்குன்னா நம்ம குணத்தை போய் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனா இந்த 4 திரவத்துல ஏதோ ஒண்ணு அதிகரிச்சு நோய் வருது இல்ல, அப்ப நோயை மாத்தணும்னா என்ன பண்றதுன்றப்போ 2 விதமா அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, அதற்கு எதிரான திரவத்தை செலுத்துறது, அப்ப சமநிலைக்கு வரும். இல்லாட்டி எந்த திரவம் அதிகமா இருக்குதோ அதை குறைக்கிறது அப்படின்றாங்க. இப்ப எந்த திரவம் அதிகரிச்சிருக்கு எந்த திரவம் குறைச்சலா இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றப்போ அதுக்கு அவங்க ஃபார்முலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுடைய இந்த உடல் வெப்பநிலையையும் தோல் எப்படி இருக்குன்றதையும் வச்சு அவங்களுக்கு வந்து எந்த திரவம் அப்ப அதிகரிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூத்திரத்தை வந்துட்டு சொல்றாங்க. சூத்திரம் பாத்தீங்கன்னா, மனித உடல் வெப்பமா இருக்கு, அதே சமயம் அதுல ஈரப்பதமாவும் இருக்கு. வெப்பமா இருக்கு ஈரப்பதமாவும் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரத்த அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்றாங்க. மனித உடல் குளிர்ச்சியா இருக்கு ஈரப்பதமாவும் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு சளிதான் காரணம் அப்படின்றாங்க. மனித உடல் சூடா இருக்கு வறண்டு போய் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு மஞ்சள் பித்த அதிகரிப்பு காரணம்ன்றாங்க. மனித உடல் குளிர்ச்சியா இருக்கு வறண்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கருப்பு பித்த அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்றாங்க. அப்புறம் ரத்தத்துக்கு கருப்பு பித்தம் எதிரானதுன்றாங்க, சளிக்கு மஞ்சள் பித்தம் எதிரானதுன்றாங்க. அப்போ ஒண்ணு வந்து இன்னொன்னு வச்சு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்படியாகத்தான் வந்து நோயினுடைய சிகிச்சைங்கிறது கேளங்காலம் வரைக்கும் இருந்தது. இதுல என்ன சிக்கல்னா, இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு வந்துட்டு சளி பிடிச்சி கொஞ்சம் பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காய்ச்சல் வந்தவங்களுக்கு வந்துட்டு உடல் எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். அப்ப தொட்டு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து வறண்டு இருக்குமா இல்ல ஈரப்பதமா இருக்குமா? அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து உடல் வெப்பமா இருந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா இவங்களுடைய விதிமுறைப்படி அதுக்கு காரணம் ரத்த அதிகரிப்பு. சில மருத்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரத்தத்தை வந்துட்டு கருப்பு பித்தத்தை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. சில மருத்துவர்கள் வந்து ஷார்ட்கட் யோசிப்பாங்கல்ல, நம்ம ஊர்லயே கைராசி டாக்டர்னு சில பேர் இருப்பாங்க. நான் போனேங்க ஒரு மாத்திரை கொடுத்தாரு அப்படியே குணமாயிட்டுங்க, ரொம்ப நல்ல டாக்டர்மாங்க. அவங்கதான் மோசமான டாக்டர். ஏன்னா ஒரு நல்ல மருத்துவர் என்ன பண்ணணும்னா, நீங்க போறப்போ உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு நாளைக்கு வாங்க, அப்பயும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா நான் மருந்து தரேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் நல்ல டாக்டர். இல்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியலன்னா குறைச்சலா மருந்து, அளவு ரொம்ப குறைச்சலா ஒரு மருந்து கொடுத்து இதை போடுங்க 2 நாளுக்கு போடுங்க, ஏன்னா நீங்க முழு மாத்திரை போட்டீங்கன்னா வயிறு வந்துடும் சைட் எஃபெக்ட்லாம் வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க நல்ல டாக்டர். இதெல்லாம் நடக்கலன்றப்போ 3வது நாள் வந்துட்டு ஒரு முழு அளவுல ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கு அந்த அளவுக்கு மருந்து கொடுத்து போட சொன்னாங்கன்னா அவர் வழி இல்லாம போட சொல்றாருன்னு அர்த்தம். ஆனா இப்ப இருக்கிற கைராசி டாக்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போன உடனே 3ஆவதா போட வேண்டிய மாத்திரையை கொடுத்துட்டு 4ஆவதா கொடுக்க வேண்டிய ஊசியை குத்திடுவாங்க. குத்துனா உடம்பு என்ன ஆகும்னா நம்ம கரப்பாம்பூச்சிக்கு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி ஆயிடும். அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க, நான் ஓடணும் நல்லா ஆயிட்டு அப்படிம்பாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு 10 தடவை 15 தடவை பண்ணீங்கன்னா இந்த மருந்து உங்க உடம்பு ஏத்துக்காது. இந்த மருந்து உங்க உடம்பு ஏற்கனவே பாத்துருச்சு. நம்ம வீட்டுல கரப்பாம்பூச்சிக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம்ல, அதே வந்து கரப்பாம்பூச்சிக்கு இப்போ வந்து கேட்க மாட்டேன்னுங்க, அந்த மருந்து டப்பா மேலே ஏறி ஓடும் பாத்திருக்கீங்களா? அப்போ ஒரு கரப்பாம்பூச்சியே ஒரு மருந்து, இத்தினோடு கரப்பாம்பூச்சியே ஒரு மருந்து வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கட்டுப்படுத்த முடியாதுன்னா இவ்வளவு பெரிய கரப்பாம்பூச்சி நம்ம இருக்கும், இத்தினோண்டு மாத்திரை எத்தனை தடவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அப்ப நல்ல மருத்துவர்னா கூடுமான வரைக்கும் மருந்தை தவிர்க்க பார்ப்பவர்கள் தான் நல்ல மருத்துவர்கள். ஆனா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், நான் போனேன் எனக்கு உடனே சரியா போச்சு. இப்ப பக்க விளைவுலாம் யார் ராஜா சமாளிப்பாங்க? நீங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ஜுரம் அடிக்குதுன்னு மாத்திரை போடுவாங்க, போட்டோன்னா வாய் வெந்து போதா இல்லையா, வயிறு வெந்து போதா இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட முடியாம சுத்திட்டு இருக்கோமா இல்லையா? சில மாத்திரையை போட்டு நல்லா இருக்கும் ஆனா நைட் தூக்கம் வராது.
தூக்கமே வரல அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி பக்க விளைவுகள் நிறைய இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் வருது இல்ல, இதுக்கு யாராவது டாக்டர் சொல்லியிருக்காங்களா அவர் கொடுத்த மருந்துல பக்க விளைவு வந்துட்டுங்க மோசமான டாக்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படிதான். இப்படியாக கிரேக்கர்கள் காலத்திலையும் சில டாக்டர்கள் இருந்தாங்க, ரொம்ப நல்ல டாக்டர்கள். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ரத்தம் அதிகரிச்சு தானே ஒருத்தவனுக்கு காய்ச்சல் வருது, இதுக்கு எதுக்கு நம்ம கருப்பு பித்தத்தை கொடுத்து அதிகரிச்சுட்டு குணப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை வெளியேற்றுவோம். கிரேக்கத்துல நடந்ததுங்க, அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுவாங்க, அப்ப ரத்தம் குறைஞ்சி காய்ச்சல் குறையும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதுல எவ்வளவு பேர் பிழைச்சாங்கன்னு நம்ம கிட்ட இன்னைக்கு ரெக்கார்ட் கிடையாது. இப்படியாகத்தான் இந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சது. இப்போ சித்த மருத்துவத்திலையும் நமக்கு சில முறைகள் இருக்கு. இந்த ரத்தத்தை வெளியேற்றத்துக்கு ஒரு முறைகள் இருக்கு. அதே மாதிரியா பாத்தீங்கன்னா பேதி கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்கு, வேர்க்க வைக்கிறதுன்னு ஒரு முறைகள் இருக்கு. இதே முறைகள் ஆயுர்வேதத்திலையும் இருக்கு. இந்த முறைகள் தான் பெரிய அளவுல இந்த மருத்துவத்திலையும் பின்பற்றப்படுது, கிரேக்க மருத்துவத்திலையும். அப்போ 16வது நூற்றாண்டுல பாக்குறப்போ பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்தை யாராவது எடுத்துக்கணும்னா ஒரு பெரிய தைரியத்தோட தான் போகணும். இப்ப நம்ம எல்லாம் ஊசியை பார்த்தாலே பயப்படுறோம் இல்லைங்களா, பெரும்பாலானவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், ஏன் நாங்க எதுக்கு குத்திட்டு அப்படிமோ. ஆனா இவ்வளவு பெரிய கத்தி எடுத்துட்டு வருவாங்க, பக்கத்திலேயே உட்காந்து சாண தீட்டுவாங்க, அதை அறுக்க போறோம்னு சாண தீட்டி அப்புறமா அதை சுடுதண்ணிக்குள்ளேயோ ஆல்கஹால்லையோ விட்டு ஆட்டிட்டு கொஞ்சம் மேல பார்த்து படுங்க வலிக்காதுன்றப்ப எப்போ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த போருக்கு போற வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேற வழி கிடையாது, பயம் இருந்தாலும் மறைச்சிட்டு அதை பாத்துக்கணும். சில பேர் இருக்கப்போ இந்த கத்திக்கு பதிலாக நான் செத்துடுறேங்க பரவாயில்ல அப்படின்னு போவாங்க இல்லைங்களா, இதுவும் நடக்கும். அதனால இந்த மருத்துவ முறை 16வது நூற்றாண்டுல ஹீரோயிக் மெடிசன், வீர மருத்துவங்கிற பேர்ல தான் அறியப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17வது நூற்றாண்டு 18வது நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா வீர மருத்துவ யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த கிரேக்க மருத்துவத்துக்கு பெயரே பாத்தீங்கன்னா வீர மருத்துவம், ஹீரோயிக் மெடிசன்ங்கிற பேர்ல தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ இந்த வீர மருத்துவம்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவம், அதாவது தைரியமா போனாதான் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவம் எப்படிங்க அலோபதி மருத்துவமா மாறிச்சு? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. என்னன்னா, ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மருத்துவம் கிபி 1796வது ஆண்டுல சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிற ஒரு மருத்துவரால கண்டறியப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ முறையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதிரானதை சரி செய்யும், நோயை மறுப்பதுதான் மருந்து, நோய்க்கு எதிராக நம்ம மருந்து கொடுக்குறோம். இதுதான் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம், இதுதான் ஆயுர்வேத மருத்துவம், இதுதான் ஹீரோயிக் மருத்துவம். ஆனா சாமுவேல் ஹானிமன் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு பொருளை சாப்பிடுறாரு, அவருக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோயுற்ற மனிதர் இருக்கிறார், அவருக்கு இதே மருந்து கொடுத்தோம்னா நோய் குணமாயிடும் அப்படின்னாரு. புரியறது கடினமா இருக்கு இல்லைங்களா, நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்றேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு அம்மை போடுது பாக்டீரியாவால, அம்மை தடுப்பூசி போடுறாங்கல்ல, அந்த தடுப்பூசியில என்ன இருக்கு, அதே பாக்டீரியா தான் இருக்கு. அப்போ ஒரு வலிமை குறைவான பாக்டீரியாவை குறைச்சலா கொடுக்குறப்போ மனித உடலுக்கு ஒரு இம்யூனிட்டி ஏற்பட்டு வலிமை அதிகமான பாக்டீரியா வரப்ப எதிர்த்து நிக்குது இல்லைங்களா. இப்படியாக ஒரு விஷம் வாய்ந்த பொருளாக இருந்தாலும் அளவு குறைவா கொடுக்குறப்போ மனிதர்களுக்கு ஒரு இம்யூனிட்டி வரும், அதை வச்சு அவங்க நோயை எதிர்க்கலாங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் ஹோமியோபதி அப்படின்ற ஒரு முறை. பேத்தோஸ் அப்படின்னா துன்பம் அல்லது நோய் அப்படின்னு அர்த்தம். பேத்தாசாங்னு சொல்றாங்கல்ல, பேத்தாஸ் அப்படிங்கிறது. ஹோமியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இணையானது அல்லது நேரானது அப்படின்னு அர்த்தம். ஹோமோங்கிற வார்த்தை, ஹோமியோன்ற வார்த்தை எல்லாமே ஒரே மூலத்துல என்ன வந்தது. அப்போ ஹோமியோபதி அப்படின்னா ஒன்றுக்கு நேரான மருந்து கொடுத்து அதை குணப்படுத்துறது ஹோமியோபதி. இப்ப இந்த ஹோமியோபதியை உருவாக்குற காலம் வரைக்கும் அலோபதினு ஒரு மருத்துவமே கிடையாது. இவர் ஹோமியோபதியை உருவாக்கி அதை பெரிய அளவுல கொண்டு வர்றப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, உங்க மருத்துவத்துக்கு பேர் ஹோமியோபதின்றீங்களா, அப்ப மத்த மருத்துவத்துக்கெல்லாம் என்ன பேருன்னு இவர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப மத்த மருத்துவத்தை வளர்க்கணும் ஆதரிக்கணும்ன்ற எந்த எண்ணமும் ஒரு கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய மருத்துவத்தில் இருந்து மற்ற மருத்துவத்தை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பேர் அலோபதி அப்படின்னு இவர் தான் பேர் வைக்கிறார். 1810வது ஆண்டுலாம் தம்பி இந்த குழந்தைக்கு அலோபதினு பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஹானிமன் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அலோபதினு ஒரு மருத்துவ முறையே கிடையாது. அலோபதினா வேற ஒண்ணும் கிடையாது. அலோஸ் அப்படின்னா மாறாக அல்லது எதிராக அப்படின்னு அர்த்தம். ஒரு நோய்க்கு அதற்கு எதிரான மருந்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். இந்த வரையறை எப்படி பாத்தீங்கன்னா, சித்த மருந்தும் அலோபதி தான், ஆயுர்வேத மருந்தும் அலோபதி தான், எகிப்துல இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், மெசடோமியால இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், வீரயுக மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எது எதெல்லாம் ஹோமியோபதி இல்லையோ அது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், அது எல்லாமே அலோபதி தான். அப்போ அலோபதி மருத்துவம்னு ஒண்ணு தனியா இருக்கான்னா கிடையாது இல்லைங்களா. இப்படிதான் அதுக்கு பேர் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீர மருத்துவ யுகம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹீரோயிக் மெடிசன் வளர்ந்த காலகட்டத்துல, இந்த காலகட்டத்துல உலகத்துல பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்கின்றன. ஒரு கண்டுபிடிப்பு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சீனா இருக்குல்ல, இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு, நமக்கு மருத்துவத்துல பொன்னூசி குத்துறதுன்னு ஒரு மரபு இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஊசி குத்தக்கூடிய மரபு நமக்கும் இருந்தது, சீனாவுக்கும் இருந்தது. சீனாவில்தான் முதல்ல அம்மைக்கு ஊசி குத்தலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அதை பின்னாடி எட்வர்ட் ஜெனருங்கிறவர் 1796வது ஆண்டுல ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறாரு.
அதுக்கு பின்னாடி ஊசி போட்டு அம்மை போயிடுன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த எப்படி வந்துட்டு இந்த நோய் குணமாகுது, நுண்ணுயிர்னு ஒண்ணு இருக்குன்றத 1860-70களில் லூயி பாஸ்டரும் ராபர்ட் கோக்குங்கிற அறிவியலாளரும் கண்டுபிடிச்சு ஜெர்ம் தியரின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. உலகத்துல இருந்து வைரஸ்னு ஒண்ணு இருக்கு, பாக்டீரியான்னு ஒண்ணு இருக்குது, இது ரெண்டும் தான் போய் மனிதர்களுக்கு நோய்களை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியே வந்துட்டு இப்படிதான் நடந்தது. ஒருவேளை சீனாவில் வந்துட்டு தடுப்பூசி குத்துற முறை இல்லைன்னா ஐரோப்பாவில் பாக்டீரியாவை வைரஸையும் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அதான் உண்மை. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, பாராசெல்சஸ் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. இவர் 16வது நூற்றாண்டுல ஒரு ஆய்வு பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தாவரம் இருக்கு, ஒரு பெரிய தாவரம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாவரத்தை அப்படியே சாப்பிட்டாதான் உடம்பு வந்து சரியா போகும்னு நம்புவாங்க. இவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் அந்த தாவரத்தை நம்ம முழுசா சாப்பிடணும்? அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தானே நமக்கு வந்து உடல் நலத்தை சரி பண்ணுது. அப்ப அந்த ஒரு பொருளை மட்டும் தனியா எடுத்து அதை மட்டும் சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும் இல்லையான்றாரு. அப்ப தாவரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு குவிண்டசென்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். ஆனா உண்மையில அது என்னன்னு ஒரு பிரிச்சுலாம் காமிக்கல, ஒரு தியரிட்டிக்கலா ஒரு பேர் வைக்கிறார். ஒவ்வொரு மருத்துவ பொருளையும் ஒரு குவிண்டசென்ஸ் இருக்கும், தனியா பிரிக்கணும்ன்றாரு. அதுக்கு பின்னாடி 19வது நூற்றாண்டுல என்ன நடக்குதுன்னா, இப்படி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் மிக்க பொருளுக்கு ஆல்கலாய்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஆல்கலாய்டு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கலந்த கரிம சேர்மங்களா இருக்கும். அப்போ ஒரு தாவரத்தை எடுத்து அதுக்கு ஆல்கலாய்டை எடுத்தோம்னாலே அதனுடைய மருத்துவ பண்பை எடுத்துலான்றது 19வது நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப இந்த முறையை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெர்மனியை சேர்ந்த மருந்தாளராக இருந்த ஃப்ரெட்ரிக் செட்னூரர் அப்படிங்கிறவரு, அது வரைக்கும் ஓபியம்னு ஒரு செடி இருக்கும், கஞ்சா செடி இருக்கு இல்லைங்களா, அந்த செடியை வச்சுதான் எல்லாருக்கும் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் அந்த ஓபியத்தை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்டுகளை ஆய்வு செஞ்சு அந்த ஓபியத்துல இருந்து தனியா மார்பின்ங்கிற ஒரு போதைப் பொருளை எடுக்கிறார். முதலாக ஒரு தாவரத்துல இருந்து அந்த தாவரத்துடைய மருத்துவ பண்பு தனியாக பிரிக்கப்பட்டது இப்பதான் இவர் தான் பிரிச்சு காமிக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, இவரோட வெற்றியை பார்த்து எல்லாரும் பல்வேறு பொருட்கள் அந்த மாதிரி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சின்கோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய இலை, அந்த பட்டையை வச்சுதான் வந்துட்டு மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப வெற்றிகரமா இருந்த ஒரு மருந்து அது. அந்த சின்கோனா மரத்துல இருந்துட்டு குயினைன் அப்படிங்கிற ஒரு பொருளை தனியா பிரிச்செடுக்கிறாங்க. குயினைன் தான் அந்த மருந்து, சின்கோனால இருக்க மருந்து அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. காஃபி குடிப்போம் இல்லைங்களா, காஃபி குடிக்கிற பேர் புத்துணர்ச்சி வரும் இல்லைங்களா, அதுக்கு காரணம் அதுல கேஃபீன் அப்படிங்கிற ஒரு பொருள். காஃபில இருந்துட்டு கேஃபீனை தனியா பிரிச்செடுக்கிறாங்க. புகையிலையில இருக்கக்கூடிய நிக்கோடின் அப்படின்ற ஒரு பொருள், அதுதான் வந்து புகையிலை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஈர்ப்பையும் ஒரு மோசமான மனநிலையும் உருவாக்குது. அப்ப புகையிலையில இருந்து நிக்கோடினை பிரிச்சிருக்கிறாங்க. இப்படியாக ஒரு மூலப்பொருள்ல இருந்துட்டு அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அல்லது வந்து மனிதர்கள் மேல செயலாற்றக்கூடிய பொருட்கள்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுத்து எல்லாம் பிரிச்சு வைக்கிறாங்க. இது நடக்குது. இப்படி பிரிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரொம்ப பழமையான முறை இருக்கு, இப்ப வேற முறை இருக்கு. இப்ப பழைய முறையில, ஏன்னா சித்த மருத்துவம் தயாரிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு முறை இருக்கும் இல்லைங்களா, ஏறத்தாலும் அந்த முறையில தான் பிரிச்சு எடுத்தாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட இலை, பட்டை அல்லது வேர் என்ன வேணுமோ அதை முதல்ல தனியா எடுப்பாங்க. அப்புறம் வந்து அதை நல்லா உலர்த்தி காய வச்சு இடிச்சு பொடியாக்குவாங்க. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கரைப்பான்ல ஊற வைப்பாங்க. சிலது தண்ணியில கரையும், தண்ணியில ஊற வைப்பாங்க. தண்ணியில கரையெல்லாம் ஆல்கஹால்ல ஊற வைப்பாங்க. ஆல்கஹால்ல கரையெல்லாம் ஈத்தர்ல ஊற வைப்பாங்க. ஏதாவது ஒண்ணுல ஊற வச்சு அதுல இருந்து வந்துட்டு அந்த திரவத்தையும் அந்த தண்ணியும் ஒன்னா கலந்து கரைச்சிடுவாங்க. கரைச்ச பின்னாடி அதை வடிகட்டுவாங்க. வடிகட்டி, ஏன்னா மூலப்பொருள் வந்து தண்ணியோட தனியா வந்துடும், வடிகட்டி மேல இருக்க கசடெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இவங்க கலந்த ஆல்கஹால் அல்லது ஈத்தர் அல்லது தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது இருக்கு அப்படியே அதை வச்சு சூடுபடுத்துறப்போ ஆல்கஹாலோ ஈத்தரோ தண்ணியோ ஆவியா மேல போயிடும். அதுல இருந்து எடுத்த பொருள் வந்து கீழே தங்கும். அப்படி தங்குற பொருள்ல இருந்துதான் அவங்க வந்து அந்த ஆல்கலைனை பிரிச்சு எடுப்பாங்க. இதுதான் அங்க ஆரம்ப காலகட்ட முறை. இப்போ வந்து நம்ம அப்படி பண்றது இல்லை. இப்போ வந்து அதுக்கு வேற வேற முறைகள் இருக்கு. போலாரிட்டி அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தாவரம் இருக்குங்க. இந்த தாவரத்துல இருக்கிற ஒரு 1000 பொருள் இருக்கு ஒரு தாவரத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 100 பொருள் வந்து தண்ணியில கரையும், 100 பொருள் வந்து ஹெக்சன்ல கரையும், 100 பொருள் வந்து ஈத்தர்ல கரையும்னு வச்சுக்கோங்களேன். அது முதல்ல வந்துட்டு நம்ம தண்ணியில கரைச்சி தண்ணியில கரையறதெல்லாம் எடுத்துருவாங்க. அப்புறமா ஈத்தர்லாம் மத்த எல்லாம் கலப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உப்புகள் இருக்கு, எதை வச்சு கரைப்பீங்க? நல்லெண்ணெய் இருக்கு, எப்படி கரைப்பீங்க? தெர்மோகோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து திடப்பொருளா திரவ பொருளா? திடப்பொருள். தண்ணியில போட்டா தெர்மோகோல் என்ன பண்ணும்? தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும், மிதக்கும் இல்லைங்களா. அதே தெர்மோகோலை தூக்கி பெட்ரோல்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கரைஞ்சிரும். அப்போ தெர்மோகோல்ங்கிற ஒரு திடப்பொருள் பெட்ரோல்ங்கிற ஒரு கரைசல்ல போறப்ப என்ன ஆகுது? கரைப்பான்ல போறப்போ கரைஞ்சிருது இல்லைங்களா. அப்போ ஒவ்வொரு பொருளும் இந்த கரைப்பான்கள்ல கரையணும் வச்சிருக்காங்க. போலாரிட்டியை வச்சுட்டு ஒண்ணுல போட்டு கரைச்சி எடுப்பாங்க. எடுத்து அது கரைஞ்ச பொருள் இருக்குல்ல, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட்னு பேரு. இப்போ ஹெக்ஸான்ல வந்து அது கரையுதுன்னா, அப்படி கரைக்கிற கரைசலுக்கு வந்து ஹெக்ஸான் எக்ஸ்ட்ராக்ட்னு பேரு. இந்த ஹெக்ஸான் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து பண்ணுவாங்கன்னா அடுத்தது வந்து குரோமோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. குரோமோட்டோகிராஃபி பண்றப்போ அந்த ஒரு பொருள் இது 10 பொருளா பிரிக்கும். குரோமோட்டோகிராஃபில 10 பொருளையும் எடுத்துட்டு ஒன்னையும் தனித்தனியா தின் லேயர் குரோமோட்டோகிராஃபின்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்ப அது ஒன்னையும் 10ஆவோ 15ஆவோ 20ஆவோ அது பிரிக்கும். அப்படி பிரிக்கிறப்போ ஒரு தாவரத்துல கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படிதான் இன்னைக்கு நவீன அறிவியல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த முறையும் இந்த காலகட்டத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த முறையில தான் இன்னைக்கு எல்லா மருந்துமே வந்து உருவாக்கப்படுது. இப்போ ஒரு காலகட்டத்துல உலகம் முழுக்க மலேரியான்ற நோய் இருந்ததுங்க. மலேரியானா என்ன அர்த்தம்? கொசுவால ஒரு வர காய்ச்சல்.
மலேரியான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இத்தாலி மொழியில மலா அப்படின்னா கெட்ட, ஏரியானா ஏர், காத்து. இந்த நோய் வந்து ரொம்ப காலகாலமா இருக்கு. இத்தாலியை சேர்ந்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா கெட்ட காத்தால இந்த நோய் வருது போல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. அந்த காத்தோட கொசு வர்றதை அவங்க கவனிக்கல. அந்த வியாதிக்கே வந்து பாத்தீங்கன்னா மலா ஏரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு அறிவியலாளர் வந்து சுருக்கி மலேரியான்னு மாத்தினாரு. இதுதான் அதுக்கு வச்ச பேரு. அப்போ கொசுவால வருதுன்னே தெரியல. நோய் நாடி நோய் முதல்ல கண்டுபிடிச்சாங்களா அவனுங்க? கண்டுபிடிக்கல. அப்புறம் எப்படி மருந்தை கண்டுபிடிச்சாங்களா? இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? அப்ப பெரு பகுதியை சேர்ந்த ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு கியூச்சுவா அப்படின்னு பேரு. இந்த கியூச்சுவா பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு கொசு கடிச்சு மலேரியா வந்துட்டு காட்டுல இருக்கிறாரு. அவரு தண்ணியே கிடைக்கல, தாகமா இருக்கு. சரி என்ன பண்றதுன்னு பாக்குறப்போ ஒரு இடத்துல சின்கோனா மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. ஆனா அந்த இலை எல்லாம் உளுந்து அந்த தண்ணி கசக்குது, வாய் வைக்கிறதுக்கே நல்லா இல்ல. அவர் வந்து தாக கொடுமையில பரவாயில்ல, எப்படியும் சாவ போறோம், குடிச்சு சாவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தண்ணியை குடிச்சு படுத்துக்கிறாரு. திருப்பி எழுந்துச்சு, அவருக்கு மலேரியா குணமாயிட்டு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலை பட்டையெல்லாம் ஒன்னா போட்டு தண்ணியில வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சா மலேரியா குணமாயிடும் போல இருக்குன்ட்டு அமெரிக்க பூர்வீக இனத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி மனிதர் தான் முதல்ல மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன நடக்குதுன்னா 1630களில் பெரு நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்தவங்க நாட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நிறைய கொடுமை பண்றாங்க. இன்னொரு பக்கம் மதத்தை பரப்பத்துக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப ஜெசூட் பாதிரியார்களை வந்து நாங்க அனுப்புறப்போ ஜெசூட் பாதிரியார்களுக்கும் சில பேருக்கு வந்து மலேரியா வருது. அப்ப இந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்தாங்க மருந்து குடிங்கன்றாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்டா நான் ஐரோப்பால இருந்து உனக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன், எங்க ஊர்லயே இதுக்கு மருந்து இல்ல, நீ ஒரு பழங்குடியின ஆதிவாசி, நீ என்னடா மருந்து வச்சிருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு அந்த மருந்தை வாங்கி பாக்கெட்டா பவுடர் போட்டு ஜெசூட் பவுடருங்கிற பேர்ல விற்கிறாங்க. எவன் கண்டுபிடிச்சான்? யாரு விற்கிறாங்க பாருங்க. இப்ப ஜெசூட் பவுடருங்கிற பேர்ல விற்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நிறைய பேருக்கு அது வந்துட்டு உடல் நலத்தை வந்து சரி பண்ணுது. அதுல கவுண்டஸ் ஆஃப் சின்கோன் அப்படின்னு ஒரு அரசி இருந்தாங்க. சின்கோன் பகுதியினுடைய பிரபுவோட மனைவி, ஒரு சிற்றரசி. அவங்களுக்கு மலேரியா வர்றப்போ அவங்களுக்கு இந்த பவுடர் குடிச்சோன்னா அவங்களுக்கு உடல்நலம் சரியா போயிடுது. அப்போ அந்த அரசியோட பேரால தான் அதுக்கு சின்கோனான்ற பேரே வருது. இப்படிதான் அதனுடைய வரலாறு இருந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா 1820 வரைக்கும் இந்த பட்டையில இருந்து மருந்து கிடைக்குன்னு தெரியும். ஆனா அந்த மருந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த புது முறையில அந்த மருந்தை தனியா பிரிச்சு அதுக்கு வந்துட்டு குயினைன் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதுல வந்துட்டு மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்படியா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கதையில மருந்தை கண்டுபிடிச்சது வந்துட்டு அதை குயினைன்னு தனியா பிரிச்சு எடுத்தோம்னா, அல்லது பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கிற மருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்து வித்த பாதிரியார்களா, அல்லது அந்த தண்ணியை அவன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு குடிச்சு அதுல மருந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு வெளில சொன்ன அந்த ஆதிவாசியா. ஆனா அதோட பேட்டர்ன் யார் வச்சிருக்காங்கன்னா, கடைசியா ஒருத்தவங்க வந்துட்டு இதுல இருந்து குயினைனை பிரிச்சு எடுத்தாங்கல்ல, அவங்க கிட்டதான் பேட்டர்ன் இருக்கு. இதற்கு பெயர் தான் அலோபதி மருத்துவம். இப்படியாக ஒவ்வொரு மருந்தும், அலோபதி மருத்துவத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போயிடுவாங்க. அவன்கிட்ட என்ன மருந்து இருக்கு பாரு, அந்த மருந்து எடு, மூலக்கூறா பிரி, எந்த மூலக்கூறெல்லாம் நல்லா போகுதுன்னு எடு, அந்த மூலக்கூறை நம்ம உற்பத்தி பண்ணுவோம். இப்போ வேப்ப இலை நம்ம தான் வச்சிருப்போம். வேப்ப இலையிலேருந்து வரக்கூடிய மூலிகைக்கான அந்த அந்த பொருளுக்கான பேட்டன் ரைட்டை அவன் வாங்கிடுவான். இப்படிதான் அவங்க காலமா இயங்கிட்டு இருந்தாங்க. இது போக பாத்தீங்கன்னா கேப்சூல், அதாவது வந்துட்டு நம்ம ஊர்ல குளிகைன்னு சொல்லுவாங்க. குளிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல இந்த மாத்திரைக்கு பேரு குளிகை. பாண்டியர் காலகட்டத்துல அரசரோட காசுகள் வந்து பாக்குறதுக்கு மாத்திரை மாதிரியே இருந்ததுன்றதுக்காக காசுகளுக்கே குளிகைன்னுலாம் பேர் வச்சிருக்காங்க. செண்பகராமன் குளிகைன்னு ஒரு காசு என்கிட்டக்கே இருக்கு. குளிகைன்றது வந்து நம்ம ஊர்ல இருக்க முறை மாத்திரையா தரதுன்னு. பின்னாடி வந்து தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால் இருக்குல்ல, அங்க போனீங்கன்னா தன்வந்திரி மகால்னு ஒரு பகுதி இருக்கும். அங்க தன்வந்திரின்ற ஒரு நபர் வந்து இவங்களுக்காக ஆய்வு பண்ணி உருவாக்குன அந்த மருந்துகள்லாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கும் நம்ம கிட்டக்க பழைய டேப்லெட் எல்லாம் இருக்கு. ஆனா ஐரோப்பாவில் முதலாக வில்லியம் புரோக்டன்கிறவர் தான் என்ன பண்றாருன்னா டேப்லெட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதாவது மருந்து வந்துட்டு ஒரு பவுடரா அரைச்சி அதை வந்து ஒரு அச்சுக்குள்ள வச்சு நல்லா அமுத்தி எடுக்கிறப்போ அது வந்து மாத்திரையா வரும் அப்படின்றத வில்லியம் புரோக்டன் தான் 1843 கண்டுபிடிக்கிறாரு. ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம், புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது இருக்கு தமிழ்நாட்டுல காலங்காலமா, ஆனா அவனுக்கும் தெரியாது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம அளவுக்கு அவங்க கசப்பு சாப்பிட மாட்டாங்க. நம்ம கசப்பா இருந்தாலும் சாப்பிடுறோம் இல்லைங்களா, உரப்பா இருந்தாலும் சாப்பிடுறோம்ல, கசப்பையோ உரப்பையோ அவங்களால அதிகமா சாப்பிட முடியாது. அப்போ இந்த கேப்சூல் பண்ணாலும் வாயில போடுறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஜெலட்டின் கேப்சூல்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது 1846 அதாவது மேல வந்துட்டு 2 பக்கம் இனிப்பை பூசி கொடுத்துருவாங்க. குடலுக்குள்ள போற வரைக்கும் அது இனிப்போம், உள்ள போனோம்னா அது கரைஞ்சு போயிட்டு உங்களுக்கு உண்மையான ஒரு வடிவத்தை காமிக்கும். ஜெலட்டின் கேப்சூல் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு மருத்துவம் வந்து கொஞ்சம் அதிகரிக்குது. அதுக்கு பின்னாடி 1860 1880 வரைக்கும் பிரான்ஸ்லயும் ஜெர்மனிலையும் அந்த மருத்துவ உருவாக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் வந்துட்டு பெரிய கனரக எந்திரங்களா உருவாக்கப்படுது. ஒரு நிமிஷத்துக்கு 1000 மாத்திரை, ஒரு நிமிஷத்துக்கு 500 மாத்திரை அப்படின்னு தயாரிக்கக்கூடிய அந்த முறை வந்து அதுக்கு பின்னாடி தான் வருது.
அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா நவீன மருந்துகள் அப்படிலாம் வருது. என்னன்னா வந்துட்டு ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை வந்து 1899 பேயர் அப்படிங்கிற நிறுவனத்தால அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் பவுடரா இருந்த ஒரு மருந்தை பொது வெளியில மாத்திரையா மாட்டி இந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சரியா போயின்னு சொன்னது அதான் முத தடவை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஐரோப்பிய படங்கள் தொடர்களை பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் எடு அப்படின்ற வார்த்தையை சகஜமா கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச முதல் மாத்திரை ஆஸ்பிரின் அப்படிங்கிறது தான். இப்படியாக அந்த முறைகள்லாம் உருவாக்கப்பட்டன. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவீன மருத்துவம்னு நம்ம என்ன சொல்றோம்? ஊசி குத்துறது, மாத்திரை போடுறது, வலி நிவாரணி, அறுவை சிகிச்சை. இது நாலுமே கிரேக்கத்திலையும் கண்டுபிடிக்கப்படல, நவீன மருத்துவத்திலையும் கண்டுபிடிக்கப்படல. ஊசி குத்துறத சீனாக்காரன் கண்டுபிடிச்சான். அதற்கு பிறகு வந்துட்டு இந்த மாத்திரை அப்படிங்கிறத நம்மளும் பயன்படுத்திருக்கோம், சீனாக்காரங்களும் பயன்படுத்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் மாத்திரைன்றது வெவ்வேறு பெயர்கள் இருந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த மயக்க மருந்துகள்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதை வந்துட்டு சித்தர் மூலிகைன்னே சொல்லுவாங்க. அளவா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அபின் வந்துட்டு மூலிகையா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி புகையிலை வந்து மூலிகையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த அறுவை சிகிச்சைன்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா? இந்த அறுவை சிகிச்சை வந்துட்டு புதிய கற்காலத்திலேயே மனிதர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய கற்கால மனிதர்கள்டையே தோலை அறுத்து சிகிச்சை பண்ணதற்கான சான்றுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல முறையான அறுவை சிகிச்சை, ஒரு மருத்துவர் வந்து ஒரு நபரை கூப்பிட்டு அறுவை சிகிச்சை பண்ணி அவர் அதன் மூலமாக பிழைத்தது அப்படின்னு நம்ம சான்று எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அகழாய்வுல நமக்கு சில மண்டை ஓடுகள் கிடைச்சிச்சு. அந்த மண்டை ஓட்டை பாக்குறப்போ அந்த மண்டை ஓடுகள்ல ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டை போட்டு அறுவை சிகிச்சை செஞ்ச பின்னாடி, அதாவது அறுவை சிகிச்சைனா தோலை மட்டும் கிழிக்கல, மண்டை ஓட்டை கிழிச்சிருக்காங்க, ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டை போட்டு சிகிச்சை செஞ்ச பின்னாடி அந்த நபர் உயிரோட இருந்து அந்த புண் ஆறி இருக்கு. இதை பத்தின ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா டி ராஜா ரெட்டி, டி சத்தியமூர்த்தி வந்துட்டு தொழிலாளர், டி ராஜா ரெட்டி வந்து மருத்துவர். இவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்கிறாங்க. இது சர்வதேச இதழ்கள்லாம் வந்திருக்குது. ஏன்னா எழுதினர் பேர் ராஜா ரெட்டின்றதுனால யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நம்புறேன் இல்லைங்களா? இப்படியாக ஆதிச்சநல்லூர்ல நம்ம அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சதுன்றது கிமு 1000க்கு முன்னாடி. அப்ப எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல இருந்த முறைகள். மருந்துன்னா வெவ்வேறு இடத்துல வந்துட்டு மூலிகையாகவும் மரப்பட்டையாகவும் வேறாகவும் இருந்த மருந்துகள். இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரே இடத்துல கொட்டி ஒன்னா குலுக்கி எடுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ முறைக்கு பேர் தான் இன்னைக்கு அலோபதி மருத்துவ முறை. புரியுது இல்லைங்களா? எதுவுமே சொந்தம் கிடையாது, மொத்தமும் திருடினது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு காலகட்டத்துல வந்துட்டு நம்ம அணுன்ற கொள்கையை நம்ம தான் கண்டுபிடிச்சோம். இப்ப வந்து துமி அப்படின்னா உடையக்கூடியது, துமித்தல் அப்படின்னா உடையிறதுன்னு அர்த்தம். துமின்னா உடைக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இந்த அத்துமிங்கிற சொல் தான் ஆங்கிலத்துல வந்து ஆட்டம்ங்கிற சொல்லுக்கு வேர் சொல் அப்படின்னு மொழியியலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அத்துமின்ற சொல் வந்து தமிழ் சொல். இது போக பாத்தீங்கன்னா அணுன்றது உடைக்க முடியாததுன்னு சொன்னாலும் கூட அது உடையும் அப்படின்றது நமக்கு தெரியும். அணுவை பிளந்து எல் கடலை புகட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அணுவை பிளக்க முடியும்னு நமக்கு ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் கூட இந்த அணு எல்லாம் ஒன்னா சேர்ந்து மூலக்கூறா மாறுது அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. அணுவை புரிஞ்சிக்க முடியுது, அணு இணையும்னு புரிய முடியுது. என்னடா ஒரே அணு எப்படி இரும்பையும் உருவாக்கும் செம்பையும் உருவாக்கும், இரும்பு துரு பிடிக்குது செம்பு களிம்புல பிடிக்குதுன்னு கேட்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த அணு மூலக்கூறை உருவாக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாம இருந்தது. அப்பதான் 1811 இத்தாலிய விஞ்ஞானியாக இருந்த அவகாட்ரோ அப்படிங்கிற என்ன சொல்றாருன்னா அணுக்கள் வேறுபட்ட அணுக்கள் ஒருங்கிணைந்த மூலக்கூறுகள் அப்படின்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு அவர் தான் பிரிச்சு சொன்னாரு. அணு வேற மூலக்கூறு வேற. அணு இணைஞ்சு மூலக்கூறு உருவாகுது, மூலக்கூறு இணைஞ்சுதான் அந்த பொருட்களை உருவாக்குது. அதனால மூலக்கூறை வச்சுதான் பொருளுக்கு பண்பு இருக்கு, அணுவை வச்சு பண்பு இல்லை அப்படின்றத அவகாட்ரோ வந்து 1811 சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா அணு அது வரைக்கும் 2 பரிமாணங்கள் தான் பார்த்தாங்க. இப்படி வச்சு மேலேருந்து பாக்குறப்ப அது புரியல அவங்களுக்கு. 1858 கெக்குலே அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம முப்பரிமாண வடிவத்துல போட்டா புரியும்னு நினைச்சிட்டு முப்பரிமாண வடிவத்துல போடுறாங்க, 3 டைமென்ஷன்ல போடுறாங்க. இப்ப நீங்க அணுவை பத்தி படிச்சீங்கன்னா 3 டைமென்ஷன்ல படம் கொடுத்துருக்காங்கல்ல, கெக்குலையும் அவரோட சார்ந்த ஒரு அறிவியலாளர்கள் தான் அதை உருவாக்குறாங்க. அப்ப 3 டைமென்ஷன் வருது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா நான் வந்து தாவரத்துல இருந்து ஒரு பொருளை எடுக்கிறேன், 3 டைமென்ஷன்ல அதோட அணுக்குறை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு தேவை இதே அணுக்குறை நான் திருப்பி உருவாக்கணும்ன்றதான், தாவரத்துல இருந்து போய் எடுக்கணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னா நான் தாவரத்துக்காக எதுக்கு காடு மலை அப்படின்லாம் அலையணும், இதே ஒரு ஃபார்முலாவை நான் திருப்பி உருவாக்குறேன், இதே மூலக்கூறை நான் போலியா உருவாக்குறேன்ற ஒரு நிலைமைக்கு நவீன மருத்துவம் வந்து வந்தது. இந்த முறையில இருந்து தான் நவீன மருத்துவங்கிறது ஆபத்தான மருத்துவமாக மாற தொடங்கியது. 1869 பாத்தீங்கன்னா குளோரல் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு வந்துட்டு முழுக்க ஆய்வகத்திலேயே தயாரிச்சாங்க. மூலப்பொருளே கிடையாது, நான் ஆய்வகத்தில் உட்காந்துக்கிறேன், அதை கலக்கிறேன் எதை கலக்கிறேன் என்ன குளோரல் ஹைட்ரேட் கிடைச்சிட்டு அப்படின்னு முதல்ல உருவாக்குனாங்க. இப்படி ஒவ்வொரு மருத்துவம் வேற வேற எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆஸ்பிரின் பாத்தீங்கன்னா முதல்ல வில்லோன்னு ஒரு மரம் இருக்கும், அதோட பட்டையில இருந்து எடுத்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது பெருமளவு ஆய்வகத்துல தான் தயாரிக்கப்படுது. மலேரியா எதிர்ப்பு மருந்து குயினைன் பாத்தீங்கன்னா முதல்ல சின்கோனா பட்டையில இருந்து எடுத்தாங்க, இப்ப அதுல பெரும்பகுதி ஆய்வகத்துல தான் தயாரிக்கப்படுது. மார்பின் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல ஓபியம் செடியில இருந்து எடுத்தாங்க. இப்ப மார்பின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த கட்டமைப்பை மாத்தி தான் மெத்து உள்பட நிறைய போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுது. இந்த அமைப்புல இருந்தா போதை கொடுக்கும் போல இருக்குன்றத மொத்தம் எடுத்துட்டு, ஏன்னா இப்ப மெத்துல என்ன அபாயம்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஆய்வகத்திலே தயாரிக்க முடியும். அப்ப மூலப்பொருளே ஒருத்தன் வாங்காம தயாரிக்கிறானா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க?
எப்படி ஒன்று நிறுத்துவீங்க இல்லைங்களா? இப்போ நிறைய வெப் சீரிஸ்லாம் ஆரம்பிச்சு அதை பத்தி போட்டு உட்காந்துருக்காங்க, பெருமையா போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு சில கட்சிகள் வந்துட்டு தனியா அணி வச்சு வித்துட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பாக்குறோம். அப்ப இந்த சீர்கேட்டுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆய்வகத்துல யாருக்குமே தெரியாம ஒரு பொருளை உருவாக்கலான்ற இந்த முறை தான். இதே மாதிரி டிஜாக்சின் அப்படின்னு ஒரு மருந்து இருந்தது. இதுவும் வந்து தாவரத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதய கோளாறுக்கு வந்து மருந்தா கொடுக்கப்பட்டது. இது இன்னைக்கு வந்துட்டு நவீன மருத்துவத்தை தயாரிக்கப்படுது. பாக்லிடாக்சல் அப்படிங்கிற மருந்தும் அந்த மாதிரி மாத்தி தயாரிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு மருந்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலக்கூறை எடுத்து அந்த மருந்து தயாரிக்க ஒரு முறை அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு. இன்னைக்கு அலோபதி அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. இதுல இப்ப ஏற்கனவே நமக்கு நம்ம ஊர்ல சித்த மருத்துவம்னு ஒண்ணு இருக்குங்க. கேரளால ஆயுர்வேத மருத்துவம்னு ஒண்ணு இருக்குது. கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா வீர மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் சில பேர் வந்து புது மருத்துவ முறைகள்லாம் கொண்டு வர்றாங்க. இப்படிலாம் இருக்கிறப்போ 1810 ஆண்டுல பெயர் வைக்கப்பட்ட அலோபதி மருத்துவம் திடீர்னு எப்படிங்க வளர்ந்தது? ஒவ்வொரு பொருளும் அதனுடைய தந்தையை வந்து பாராட்டி பேசுவாங்கல்ல, இவர் தான் எங்க தந்தை. ஏன் யாருமே வந்துட்டு அலோபதியின் தந்தைன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க? சொல்லணும்ல, பெருமையா சொல்லணும்ல. இன்னைக்கு வந்து அலோபதி தந்தை சொல்லணும் இல்லைங்களா? வீர மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு அலோபதி மருத்துவம் இன்னைக்கு அது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தியாகி வித்துக்கிட்டு இருக்கு. அந்த பொருளை உருவாக்குனவங்க பேரையும் சொல்லல. இப்போ ஃபோக்ஸ் வேகன்னு ஒரு வண்டி இருக்குங்க, நல்லா விக்குது இல்ல தமிழ்நாட்டை உலகம் முழுக்க. அதோட நிறுவனருக்கு அவங்க ஏதாவது விழா எடுத்திருக்காங்களா? எடுத்தாங்கன்னா நீங்க அதை வாங்க மாட்டீங்க. ஏன்னா ஃபோக்ஸ் வேகனை உருவாக்குனது அடால்ஃப் ஹிட்லர். ஒரு சிக்கல் புரியுது இல்லைங்களா? இப்போ அடால்ஃப் ஹிட்லர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஊர் மக்களுக்காக ஒரு வாகனம் வேணும். ஃபோக்ஸ்னா மக்கள், வேகன்னா வாகனம், மக்கள் வாகனம். ஜெர்மனியில ஒரு வச்ச பேரு. ஜெர்மன் மொழியில பாத்தீங்கன்னா வி தான் எஃப், அதான் VWன்றது அதனுடைய சிம்பிளா இருக்கும். ஃபோக்ஸ் வேகன்னா VWன்ற சிம்பிள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த அலோபதி மருத்துவத்தை யார் வளர்த்து கொண்டு வந்தாங்க, யார் இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வரலாறு நமக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாதார வரலாறு. உலகம் முழுக்க வந்து யூதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்கு பிரதானமான தொழில் என்னன்னா காசை கொடுத்து வட்டி வாங்குறது. வட்டி வாங்குறதுல ரொம்ப கராரா இருப்பாங்க அவங்க. இப்ப இயேசுவே அவரை திட்டி இருக்கிறாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கதை படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு ஷைலாக்னு ஒரு வர்த்தகம் சொல்லுவாங்கல்ல, நீ வந்து காசு கொடுக்காட்டி எனக்கு ஒரு பவுண்ட் சதையை அறுத்து கொடுமா. ஷைலாக் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு யூதரா தான் காமிச்சிருப்பார். ஏன்னா யூதர்களுடைய பிரதானமான தொழில் வட்டி தொழில். நீங்க அந்த காசை திருப்பி கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன கொடுமை வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. உலகம் முழுக்க அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி வர்றப்போ கிறிஸ்தவ மதம் ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்களுக்கு எதிரான மதமாகத்தான் வளர்ந்தது. இயேசு வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல எல்லாம் வந்துட்டு அறிவுரை எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. யாருக்கு சொல்றாங்க அந்த அறிவுரை எல்லாம்? யூதர்கள் தான் சொல்றாங்க. இயேசு கோயிலுக்கு போயிட்டு அங்க இருங்க மக்களை பார்த்து திட்டுறாருன்ற, யாரை பார்த்து திட்டுறாரு? யூதர்களை பார்த்து தான் திட்டுறாரு. அப்படி இருக்கிறப்போ கிறிஸ்தவ மதம் உருவானப்போ கிறிஸ்தவ மதத்துல இருந்த மிக முக்கியமான பிரிவுன்றது வட்டிக்கு கடன் கொடுக்கூடாது. அதற்கு பிறகுதான் இஸ்லாத்துல வட்டிக்கு கடன் கொடுக்கிறது குற்றம்னு அறிவிக்கப்பட்டது. 14வது நூற்றாண்டு வரைக்கும் இங்கிலாந்துல வட்டிக்கு கடன் கொடுக்கறதுன்றது மரண தண்டனைக்குரிய குற்றம் இங்கிலாந்துலேயே. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்து அரசர் வந்துட்டு 8வது ஹென்றி அவர் காலகட்டத்துல அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. ஆனா ஆண் குழந்தை பிறக்கல. அவர் அடுத்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்போ கத்தோலிக்க திருச்சபை இதை எதிர்க்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்போ ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவங்கிற ஒரு பிரிவு சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மார்ட்டின் லூதர் கிங் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ப்ராட்டஸ்டன்டா மாறிட்டீங்க, மற்ற நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. அவர் ப்ராட்டஸ்டன்டா மாறுறாரு. இங்கிலாந்துன்ற ஒரு நாடே ப்ராட்டஸ்டன்ட் நாடா மாறுது. இந்த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, வட்டிக்கு விடுவது சரி என்ற யூதருடைய கோட்பாட்டை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். அப்ப ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவரா ஒருத்தர் இருந்தாருன்னா யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க. நீங்க நல்லா வியாபாரம் பண்ணிக்கன்னு கடன் கொடுப்பாங்க. அவர் அந்த கடனை வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இப்ப நவீன அமெரிக்கா இருக்கு இல்லைங்களா, அந்த அமெரிக்காவுடைய வரலாறுல மிக முக்கியமான நபர்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து பெட்ரோலிய வர்த்தகத்துல கொடிகட்டி பிறந்த ராக்ஃபெல்லர் பேர் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. இன்னொரு நபர் வந்துட்டு இந்த வங்கித்துறை சார்ந்த பணிகள்ல கொடிகட்டி பிறந்த JB மார்கன். அதற்கு பிறகு ரயில் பாதைகள் அமைக்கிறதுல கொடிகட்டி பிறந்த எட்வர்டு ஹாரிமன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு வர்த்தகத்துல கொடிகட்டி பிறந்த ஆண்ட்ரூ கார்னகி. இவங்க 4 பேருமே பிறப்பால ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். இவங்க 4 பேருமே ரோத்சைல்டு குடும்பத்துக்கிட்ட கடன் வாங்கினவங்க. 4 பேருக்கும் ஓனர் ஒண்ணுதான். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் அடிச்சுப்பாங்க. ஆனா ஒரு திரைமுகம் கொண்டு வரேன்னு அதானி சொன்னா போது 2 பேரும் ஒன்னா போய் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கேட்டை பார்த்துப்பாங்க, அவங்க ஒரு கேட்டை பார்த்துப்பாங்க. 2க்கும் ஓனர் ஒரு ஆள் தான். இப்படி இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆண்ட்ரூ கார்னகி வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல பிறந்த அமெரிக்காவுக்கு குடியேறி வந்தவர், பெரிய பண வசதி எல்லாம் இல்லாதவர். ஆனா ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரா மாறுறாரு, இரும்பு வர்த்தகத்துல மாறுறாரு. கடைசி காலகட்டத்துல அவர் தன்னுடைய மொத்த இரும்பு வர்த்தகத்தையும் JB மார்கன்கிற இன்னொரு நபர் கிட்ட, நம்ம சொன்ன பட்டியல இருக்கக்கூடிய இன்னொரு நபரான JB மார்கன் கிட்ட ஆண்ட்ரூ கார்னகி வித்துட்டு உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரருங்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சாரு. இப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அமெரிக்க மருத்துவ சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1904வது ஆண்டுல மருத்துவ கல்வி மன்றம் CME அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது. 1908வது ஆண்டுல இவங்க வந்துட்டு நாங்க ஆய்வெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ அதற்கு ஆளா போயிட்டு ஆண்ட்ரூ கார்னகியினுடைய அறக்கட்டளை வந்து நிதி உதவி பண்றோம்னு ஒத்துக்கிறாங்க. ஆண்ட்ரூ கார்னகி ஒரு பெரிய அளவுல நிதி உதவி பண்றாரு.
அதை வச்சுட்டு ஒரு பெரிய ஆய்வு நடக்க போகுது. இந்த ஆய்வுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பாக்குறப்போ ஹென்ரி ப்ரீசெட் அப்படிங்கிறவர் இவரோட ஆண்ட்ரூ கார்னெகியோட நண்பர் அவர் தான் அந்த ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிட்டாரு. அந்த ஹென்ரி ப்ரீசெட் வந்துட்டு ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். அமெரிக்காவில் மருத்துவ கல்லூரிகளையும் மருத்துவ பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் எப்படி உயர்த்தணுன்றதுக்கான ஆய்வு அமெரிக்க அரசாங்கத்தோட சேர்ந்து ஆண்ட்ரூ கார்னெகியோட ட்ரஸ்ட் பண்ணுது. இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேர் ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர். இதுல என்ன அழகுன்னா ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் ஒரு மருத்துவர் கிடையாது. ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் வந்துட்டு ஒரு விஞ்ஞானி கிடையாது. ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில சார்ந்த ஒரு கல்வியாளரோ ஒரு கம்பவுண்டரோ ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு யூஜி டிகிரி வாங்கினவர், அவ்வளவுதான். அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூல் நடத்தினாரு. அந்த ஸ்கூல்ல வந்து நல்லா சம்பாதிச்சாரு. அப்போ அவர் பார்த்துட்டே உன் ஸ்கூல் இத்தினோண்டு ஸ்கூல், உனக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த ஸ்கூலை வச்சு எந்த தகுதி இல்லாம நீ சம்பாதிக்கிறேன்னா நீ தான் எனக்கான ஆளு, போய் ஆய்வு பண்ணுன்னு அனுப்புறாங்க. அமெரிக்காவிலும் கனடாவிலும் இருக்கக்கூடிய 155 மருத்துவம் கற்பிக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல இவர் போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணிட்டு வந்து அவர் வந்துட்டு தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாரு. அந்த அறிக்கைக்கு பேரு தி ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட். இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்ன்ற ஒரு ரிப்போர்ட் மட்டும் இல்லாட்டி இன்னைக்கு அலோபதினு ஒரு மருத்துவ முறை இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் அலோபதி மிக முக்கியமான மருத்துவ முறை கிடையாது. இப்போ உலக வங்கி வந்து அலோபதி தான் மருத்துவ முறை, WHO அலோபதி தான் மருத்துவ முறை, அது எதுவுமே கிடையாது. இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் விஷயம், அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் வந்து 155 கல்வி நிலையம் இருக்கு. அப்ப எல்லாரும் மருத்துவம் முடிப்பாங்க. இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா, அதே வார்த்தை. அப்ப எல்லாரும் மருத்துவம் முடிப்பாங்க. அப்போ அந்த கல்வி நிலையங்களை குறைச்சி 31 கல்வி நிலையமா மாத்தணும். முதலாவது பரிந்துரை. 2வது பரிந்துரை, ஒருத்தன் மருத்துவ படிப்பு சேர வர்றான்னா அவனுக்கு ஆர்வம் இருக்கா, எழுது, அவன் சேர்ந்து ஒழுங்கா படிப்பானா, பிராக்டிஸ் பண்ணுவானா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவனுக்கு நிறைய தகுதி இருக்கணும்னு சொல்லுங்க. 1910 பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரதே பெருசு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு 2 ஆண்டுகளோ அதற்கு மேலேயோ பட்டப்படிவு முடிச்சிருந்தா மட்டும் தான் நீ மருத்துவம் படிக்க முடியும்னு ஒரு நிலையை கொண்டு வா. படிக்க வரோம்னா படிக்காமலே போகட்டும். இது 2வது பரிந்துரை. அடுத்தது, மருத்துவக் கல்லூரின்னு ஒருத்தவன் நடத்துறான்னா சின்ன அளவுலாம் நடத்தக்கூடாது. ஒருத்தன் மருத்துவக் கல்லூரி நடத்துறான்னாலே அவன் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சுதான் நடத்தணும். அப்படி முடியலன்னா அந்த கல்லூரியை கலைச்சிரு. அப்ப கண்டவனும் கல்லூரி நடத்தலான்ற நிலைமையை நம்ம மாத்தணும். இது 3வது பரிந்துரை. அதுக்கு அடுத்தது, இந்த மருத்துவம் அலோபதி மருத்துவம் இல்லாத மாற்று மருத்துவங்களுக்கு அரசாங்கமோ தனியார்களோ பெரிய நிதியுதவி எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மருத்துவங்கள்லாம் போலி மருத்துவங்கள், அந்த மருத்துவங்களை இந்த மண்ணை விட்டு அகற்ற வேண்டும். 4வது பரிந்துரை. இந்த மாதிரி பல அற்புதமான பரிந்துரைகள் வந்து இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட் வந்து கொடுத்தது. இப்ப முற்போக்காளர்கள்னு ஒரு கும்பல் இருப்பானுங்க, தெரியுங்களா உங்களுக்கு? எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்டா சாணியை மிதிச்சிருக்கேன்னு கேட்டது, முற்போக்கு சாணிங்க அதான் மிதிச்சிருக்கோம். ஒண்ணுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல. அந்த முற்போக்கு முகமூடி போட்டவங்க கூட இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வந்து பாராட்ட முடியாது. ஏன்னா அந்த அறிக்கை ஏற்படுத்தின விளைவுகள் அந்த மாதிரி. இந்த அறிக்கை ஏற்படுத்தின விளைவு, முதலாவது விளைவு என்னன்னா, வரலாற்றில் முதன்முறையாக மருத்துவம் படிக்கணும்னா பணக்காரங்க தான் படிக்க முடியும் எல்லாமே ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு. நீங்க வந்து பல்கலைக்கழகம் முடிச்சுட்டு தான் வர முடியும்னா சாமானிய மக்கள் எப்படி வருவாங்க? ஒரு கல்லூரி வந்து பல்கலைக்கழகத்தோட தான் சேர்ந்து இருக்கணும்னா அவன் எவ்வளவு கட்டணம் வைப்பான்? ஏன்னா பல்கலைக்கழகத்தை அவன் கட்டணும் இல்லைங்களா? அப்போ பணக்காரர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியுங்கிற நிலைமை முதல்ல ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட் எல்லாம் வந்தது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மருத்துவ மாணவர்கள்ல பாத்தீங்கன்னா 4-8% பெண்கள் இருந்தாங்க. 2.5-3% கருப்பின மக்கள் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை அந்த இவங்க ஆய்வுக்கு போன அந்த கல்லூரிகள்ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன், மேஹாரி மெடிக்கல் காலேஜ், லியனார்ட் மெடிக்கல் ஸ்கூல், பிளிண்ட் மெடிக்கல் காலேஜ், லூயிஸ்வில்லி நேஷனல் மெடிக்கல் காலேஜ், நாக்ஸ்வில் மெடிக்கல் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் டென்னசி அப்படின்னு 7 கல்லூரிகள்ல கருப்பின மக்கள் மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாங்க இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி. ஆனா இந்த அறிக்கை வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அடுத்த 15 ஆண்டுகள்ல அந்த 7 கல்லூரிகள் வெறும் 2 கல்லூரிகளாக குறைக்கப்பட்டன. நான் ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டுடைய மிக முக்கியமான நோக்கத்துல ஒண்ணு என்னன்னா, கருப்பின மக்கள் மருத்துவம் படிக்கக்கூடாது. பெண் மருத்துவர்கள் சொல்றோம் இல்லைங்களா, ஆண் மருத்துவம் பார்க்கறது பெண் மருத்துவம் பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஒரு காலகட்டத்துல ஐரோப்பாவில ஒரு பெண் வந்து எழுத படிக்க செஞ்சாங்கன்னாலே அவங்க சூனியக்காரின்னு கொண்டு போய் கொளுத்திடுவாங்கன்னு. அப்போ பெண்களுக்கு மருத்துவர் ஆகணும்னு ஆசை இருக்கும். மிக குறிப்பாக ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க இன்னொரு பெண் வந்துட்டு பிரசவத்துக்கு கஷ்டப்படுறத பார்ப்பாங்க. இப்ப பிரசவத்துக்கு கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் மருத்துவர். மகாராணி விக்டோரியாவா இருந்தா கூட ஆம்பளை தான் பிரசவம் பார்க்கணும். பெண்களுக்கு இயல்பா கூச்ச சுபாவம் இருக்கும். கூச்சத்தை கடந்து தான் அவங்க பிரசவத்துக்கு போகணும். இன்னொன்னு, பிரசவத்துக்கு போகக்கூடிய பெண்கள் கிட்டக்க அந்த ஆண் மருத்துவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்கன்ற வழக்கு உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க இருக்கு. திரைப்படமா கூட எடுத்திருக்காங்க. ஐஎக்யூஸ்னு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு இது. அப்போ பெண்களுக்கு பிரசவம் பார்த்தா என்னன்னு வர்றப்ப என்ன நடக்குதுன்னா, பெண்கள் வந்து மருத்துவக் கல்லூரிகள் நுழையறதுக்கு அனுமதிக்கப்படல ஒரு காலகட்டத்துல. அப்போ பெர்ரி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இருக்காங்க. அவர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசவ கேஸ் ரொம்ப நல்லா பாக்குறாரு. எல்லாரும் அப்பா பெரிய சிறந்த மருத்துவர்ப்பா, ஆம்பளைங்கல்ல இவர் மாதிரி டாக்டரே இல்லைன்றாங்க. அவர் வாழ்ந்து ஒரு 60 வயசுக்கு மேல செத்து போறாங்க. பெரி செத்து போன பின்னாடி அவங்களுடைய உடம்பு எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்றப்பதான் தெரிய வருது அவங்க வந்துட்டு ஒரு ஆண் கிடையாது, பெண். பெண்களுக்கு மகப்பேறு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிறதுக்காக தனது பாலின அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க 60 ஆண்டுக்கும் மேலாக ஆணாக நடித்து மருத்துவம் பார்த்தாங்க. அப்போ ஒரு பெண் வந்து மருத்துவராக இருந்தது அவளை எழுதி கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்துல இவ்வளவு சோதனையெல்லாம் தாண்டி
ஒரு 4-8% பெண்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு அப்பதான் வந்திருக்காங்க. பிளெக்ஸ்னர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதவர்கள் வெளில துரத்துங்க. முற்போக்கு அறிக்கை. அந்த பிளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டால தான் நீங்க நம்ம வந்து எல்லாம் படிச்சு யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான அறிக்கை அப்படின்னு பாருங்க. இப்படியாக அந்த பிளெக்ஸ்னர் அறிக்கை வந்த பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது, அதற்கு அடுத்த 100 ஆண்டுகள்ல கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் வந்து அனைத்து தகுதிகளும் இருந்தாலும் கூட பிளெக்ஸ்னர் ரிப்போர்ட் வந்ததால மட்டும் அவங்க படிக்க முடியாம போன மாணவருடைய எண்ணிக்கை 35,000 மாணவர்கள்ன்றாங்க அமெரிக்காவில் மட்டும். அப்ப அவ்வளவு மோசமான ஒரு அறிக்கை வந்துட்டு அந்த பிளெக்ஸ்னர் அறிக்கை வருது. அதோட இன்னொரு விளைவு என்னன்னா, ஒரு நபர் வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு போறாரு, ஏழை ஆயிட்டாருங்கிற ஒரு சம்பவம் பிளெக்ஸ்னர் அறிக்கைக்கு முன்னாடி கிடையாது. பணக்காரன் மருத்துவமனை போவான், ஒண்ணு குணமாயி வருவான் இல்ல பிணமாயி வருவான். ஆனா பணக்காரன் மருத்துவமனைக்கு போயிட்டு ஏழையாகி வந்தான் அப்படின்னு ஒரு கதை இவங்களுக்கு முன்னாடி கிடையாது. பிளெக்ஸ்னர் அறிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, பல்ஸ் பாக்குறப்ப பாக்கெட்டையும் பார்க்க தரலாம் இல்லைங்களா? ஏன்னா கார்பரேட் இல்ல, அப்ப அவங்க தான் அதை உருவாக்குறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விதர்பா பகுதியில் பண்ணிக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் பண்ணிக்கிறாங்க. இப்படியாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? கடன். பெரும்பாலும் கடன் தான். கடனை அடைக்க முடியல. எவ்வளவு கடன்? 5,000 கடன், 6,000 கடன், 10,000 கடன். இதுக்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த வங்கியிலேருந்து வரக்கூடியவங்க அப்படி கேட்பாங்க அவங்கள, நீ சோறு தான் தின்றியா, 6,000 கொடுக்க மாட்டியா? அந்த வீட்டு பெண்களை பத்தி எல்லாம் தப்பா பேசுற இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அப்படி பேசி 6,000 4,000 தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி தற்கொலை செய்யக்கூடிய விவசாயிகள் எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு பாக்குறப்போ 25% மேற்பட்ட விவசாயிகள் அந்த கடனை மருத்துவ செலவுகளுக்காக வாங்கியிருக்கிறார்கள். அப்போ ஒண்ணு நீ உள்ளே பணமாகலாம், இல்ல வெளில வந்து பணமாகலாம். நவீன மருத்துவம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? நான் ஒரு மேடைகள் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க 1000 நூலகத்துக்கு போயிட்டு வந்தாதான் உங்க வீட்டுல ஒரு நூலக அலமாரி உருவாகும் இல்லைங்களா? ஆனா ஒரே ஒரு தரம் மட்டும் டாக்டர் மகான்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல ஒரு மருந்து அலமாரி வந்துடும் இல்லையா? அப்போ இதெல்லாம் சாப்பிடுங்க, வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துருவாங்க. சில மருத்துவமனையில என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் மருந்து கொடுப்பாரு, நீங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நர்ஸ் வாங்கி திருப்பி அந்த இடத்துக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய சேவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் வந்து எங்க உருவாகுதுன்னா, இந்த பிளெக்ஸ்னர் அறிக்கையில என்ன உருவாகுது? இந்த பிளெக்ஸ்னர் அறிக்கை வந்து வந்துருது. ஆனாலும் கூட பிளெக்ஸ்னர்ங்கிற ஒரு தகுதி இல்லாத நபர், அந்த தகுதி இல்லாத நபர் உருவாக்குன பிற்போக்குத்தனமான அறிக்கை, கருப்பின மக்களுக்கு எதிரான அறிக்கை, பெண்களுக்கு எதிரான அறிக்கை, ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான முதலாளித்துவமான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை வந்துட்டு எப்படா வந்து உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் இன்னொரு மகான் வர்றாரு, அவர் பேரு ராக்பெல்லர் என்ன பண்றாருன்னா, ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்துல ஒரு பெட்ரோல்ல இருந்து பொருட்களை பிரிச்சு எடுக்கிறப்பதான் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, மருந்துகளுக்கான மூலக்கூறு பொருட்களையும் பெட்ரோல்ல இருந்து எடுக்க முடியும். நீ 1000 மரத்துல இருந்து எடுக்கிறத நீங்க வந்து 2 பேரல் பெட்ரோல் எடுக்க முடியும்ல. அப்ப மூலக்கூறு இவர்கிட்ட கிடைக்குது. இப்ப மூலக்கூறுல இருந்து நான் வந்து மாத்திரை தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எல்லாம் ஏங்க பிளாஸ்டிக் பயன்படுத்திட்டு இருக்கோம்? நம்ம பயன்படுத்தல, ஏன்னா அவங்களுக்கு அந்த கழிவு கொட்டுறதுக்கு வேற இடம் கிடைக்கல. ஏன் தார் ரோட்ல பயன்படுத்துறோம்? சாலை உருவாக்குறதுக்கு அவ்வளவு வழி இருக்குல்ல. ஏன் தார் சாலை? ஏன்னா பெட்ரோல்ல தார் தான் நிறைய கழிவா வரும். இது எங்க கொண்டு போய் கொட்டுறது? நம்ம தலையில தான் கொட்டணும். புரியுது இல்லைங்களா? அப்போ இதே மாதிரி அந்த மூலக்கூறும் வருது. ஆனா அந்த மூலக்கூறுகள் கிடைக்குதுன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நான் என்னால முடியும், மூலக்கூறை நிறைய எடுக்க முடியும். எடுக்கிற மூலக்கூறை நான் எங்கடா விற்கிறதுன்னு யோசிக்கிறப்ப அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இதெல்லாம் மருந்துன்னு பேர் போட்டு வித்தா நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு ராக்பெல்லர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவரும் நண்பரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, 1902 ஆண்டுல பொது கல்வி வாரியம், ஜெனரல் எஜுகேஷன் போர்டு அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. அவரோட நண்பர் பேரு ஃப்ரெட்ரிக் கேட்ஸ். 1902 ஆண்டுல பொதுக்கல்வி வாரியம் உருவாக்குறாங்க. இந்த பொதுக்கல்வி வாரியத்தினுடைய முதன்மை ஆவணம், அதாவது வந்து அகேஷனல் பேப்பர் நம்பர் 1ல ஃப்ரெட்ரிக் கேட்ஸ் வந்துட்டு அவருடைய நோக்கத்தை சொல்றாரு. நாங்க ஒரு கல்வி முறையை உருவாக்க போறோம். எதுக்கு உருவாக்க போறோம்? அவர் சொல்றாரு, we shall not try to make these people or any of their children, இந்த மக்களையோ அவங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய வாரிசுகளையோ into philosophers or men of learning of science. We have not rise up from among the authors, editors, poets or men of letters. We shall not search for embryo artists, painters, musicians, nor lawyers, doctors, preachers, politicians, statesmen, of whom we have an amply supply. The task we set before ourselves is very simple as well as a beautiful one, to train these people as we find them for perfectly ideal life just where they are அப்படின்றாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த மக்களையோ இவங்களோட குழந்தைங்களையோ நம்ம ஒன்றும் வளர்த்து தத்துவஞானி ஆக்க போறது இல்லை, அல்லது அறிவியல் அறிஞர் ஆக்க போறது இல்லை, அல்லது வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து எழுத்தாளரையோ கவிஞரோ அரசியல்வாதியோ நம்ம உருவாக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே நிறைய கிடக்குறாங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, அது ரொம்ப எளிமையானது, அழகானது. இவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே இருந்துகிட்டு நல்லா வாழ்ந்துக்குன்னு சொல்றதுதான் நம்ம கல்வி முறையோட நோக்கம். ரிட்டன் டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த முறையில தான் அவங்க வந்து எஜுகேஷன் போர்டுன்னு ஒண்ணு வந்து 1902 ஆண்டுல தொடங்குறாங்க. இந்த வாரியத்தை தொடங்கி இவங்க வச்சுக்கிட்டு இருக்கப்பதான் 1910 ஆண்டுல பிளெக்ஸ்னர் அறிக்கைன்னு ஒரு அழகான அறிக்கை வெளில வருது. அப்போ இந்த பிளெக்ஸ்னர் அறிக்கையை எல்லாரும் செயல்படுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பணக்காரன் மட்டும்தான் படிக்க முடியும், வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அப்படி பணத்துக்காக வசதிக்காக வர்றவன் அறத்தோட செயல்படுவானா?
அவங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் எம்பிபிஎஸ் வந்து பிரைவேட்ல பண்றாருன்னு வச்சுக்கோங்க, 2 கோடி. எம்டிஏ பிரைவேட்ல பண்றாரு, ஒரு 2 கோடி. தனியா ஒரு மருத்துவமனை கட்டுறாரு, 2 கோடி. அந்த மருத்துவமனைக்கு ஒரு 4-5 ஸ்கேன் மிஷின் வாங்குறாரு, ஒரு 6 கோடி. இவ்வளவு செலவு பண்ணிட்டு உங்களுக்கு சேவை பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியாது. ஏன்னா வர்றப்பே அவன் தலையில அவ்வளவு பெரிய கடன் இருக்கும். அவன் முடிச்சுட்டு 10 வருஷம் ஹவுஸ் சர்ஜனெல்லாம் இருந்துட்டு வர்றான். வர்றப்பே அவன் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கடன் கொடுக்குறவங்க சும்மா கொடுத்துருவான், அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க இன்னும் பொண்ணு எடுக்கிறப்போ இன்னொரு டாக்டரா எடுப்பாங்க. ஏன்னா பெண் மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஆண் டாக்டர்கள் கல்யாணம் பண்றப்ப பெண் டாக்டரா பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முன்னேறிய சமூகம் தமிழ்நாட்டுல வந்து டாக்டர்கள் இல்லைங்களா? அப்படி கல்யாணம் பண்றப்பே கணக்கு பார்த்து கல்யாணம் பண்ற ஒரு நபர்கிட்ட நம்ம கருணை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்ப இந்த நிலையை வந்துட்டு இவர் தான் உருவாக்குறாங்க. அப்ப நிர்வாகிட்டு இவர் என்ன பண்றாருன்னா 1910 ஆண்டுல இருந்து 1930 ஆண்டுக்குள்ள $180 மில்லியன் தொகையை நன்கொடையா கொடுக்குறாரு. பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடையா கொடுக்குறாரு. இன்றைய தேதியில மதிப்புல பாத்தீங்கன்னா 300 கோடியிலிருந்து 600 கோடி டாலர். ரூபாயில சொல்லணும்னா 300 கோடி டாலர்னு வச்சுட்டா கூட அது 28,000 கோடி ரூபாய். குறைஞ்சபட்சம் 28,000 கோடி ரூபாயை ராக்பெல்லர் கல்வி நிறுவனங்களுக்கு வந்துட்டு நன்கொடையா கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் நன்கொடை தர்றேன், நன்கொடை இலவசம் தான். ஆனா அந்த நன்கொடையை நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்க இயற்கை மருத்துவமோ அல்லது நியூட்ரிஷனோ அல்லது வாழ்க்கை முறை சார்ந்த படிப்புகளோ இது ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிடணும். நீக்கிட்டு நாங்க நீங்க சொல்லக்கூடிய மருத்துவத்தில் கூடிய மிக முக்கியமான ஒரு தகுதி என்னன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மாத்திரை, எஃபில் ஃபார் எவ்ரி இல் அப்படிங்கிற முறையின் அடிப்படையில் நீங்க மருத்துவத்தை தொடங்குனீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னு சொல்றாரு. அதனால தான் ராக்ஃபெல்லர் வந்துட்டு உண்மையாக நவீன மருத்துவத்துறையின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. ராக்ஃபெல்லர் உருவாக்கிய ஆண்ட்ரூ கார்னகி முன்மொழிந்த ஒரு முறை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு முறையா இருக்கு. இந்த முறையில என்னங்க சிக்கல்? இப்ப ராக்ஃபெல்லர் சொல்லிட்டு போறாரு, அவர் வந்து இவ்வளவு காசு கொடுத்து மக்கள்லாம் நலமா இருக்கணும்னு ஒரு முறையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவர் வந்துட்டு ஒரு கூரை வீட்டுல உட்காந்துருப்பாரு. நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு தடுக்க எடுத்து போட்டு உட்காரணும். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஏசி போட்டுருக்காங்க, லைட்டு போட்டுருக்காங்க, நர்ஸ் வந்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு ரொம்ப அன்போட வாங்க வாங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லா ரூம்லயும் ஏசி போட்டுருக்காங்க. நல்லா தானங்க இருக்குது கார்பரேட் மருத்துவம். இதுல என்னங்க குறைஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம நோய்க்கு மருந்து கொடுக்குறப்போ அதோடைய முதல் கட்டமே நோய் நாடி, நோய் முதல் நாடி. இப்போ ஒரு நபருக்கு வந்துட்டு சொத்தப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொத்தப்பல் விட்டா இருதய நோயா மாறிடும். சொத்தப்பல் இருக்கிற சில பேருக்கு இருதயத்துல சிம்டம்ஸ் வச்சுன்னா சொத்தப்பல் அடைச்சா போதும் அவர் பொழைச்சிருவாரு. ஆனா சொத்தப்பல் இருக்கிற ஒரு நபர் கேட்டக்க உங்களுக்கு இருதயத்துல தான் பிரச்சனை, இருதயத்துல அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னா இருதயத்துல அறுவை சிகிச்சை பண்ணலாம், அதனால பொழைப்பாரா? இல்லைங்களா? அப்ப என்னன்னா ஹாஸ்பிட்டல் பொழைக்கும் இல்லைங்களா? ஒரு பேஷண்ட் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பார்த்து கேட்கிறாரு, டாக்டர் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் பொழைப்பேனா? அதெல்லாம் தெரியாதுங்க, நான் அப்படிதான் பொழைச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இதான் உண்மை. ஒரு பெரிய ஒரு மூத்த ஒரு மெடிக்கல் ஜெர்னலிஸ்ட் ஒருத்தவர் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. பண்ணோன்னா டாக்டர் வந்து வேகமா வராரு, வந்து இங்க பாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா 6 நாள் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க, அதுக்கு மேல நீங்க இருக்கிறது ரொம்ப கடினம், நீங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்களை அடுத்து உங்களை ஐசியூல அட்மிட் பண்ண போறோம், 6 நாள் உங்களை பார்த்துட்டு போறோம், நீங்க சாகிறதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது பேசலான் இருக்கீங்களா? ஆமாங்கன்றாரு. யாருக்கிட்ட? உங்க மனைவி கிட்டக்கா, உங்க அம்மா கிட்டக்கா, உங்க குழந்தை கிட்ட? இல்லைங்க, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பேசலான் இருக்கேன். அப்போ டாக்டருங்க வந்துட்டு சொல்றது அப்படியே வேதவாக்கா எடுக்கணும்னு இல்லை இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நோய் முதல் நாடிங்கிற ஒரு விஷயத்த வந்து தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டுட்டு ஒரு நபர் வந்துட்டு வாடிக்கையாளரா பாக்குறது. ஒருத்தர் வர்றாரு, அவர் சுகர் மாத்திரை வாடிக்கையாளர். அப்ப சுகர் மாத்திரை போட்டு சுகர் குணமாயிட்டுனா அப்படி வாடிக்கையாளரா உங்களுக்கு இருப்பாரு. மாத்திரைனா என்னங்க? குணப்படுத்தினாதானங்க மாத்திரை. இப்ப தலைவலி மாத்திரைன்னு ஒண்ணு போடுறோம், நல்லா இருக்கு. அடுத்து போடலன்னா தலைவலிக்கு ஆரம்பிக்குதுன்னா என்ன மாத்திரை? பேர் தலைவலி மாத்திரை, மாத்திரை தலைவலி அது பேரு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நமக்கு கூடிய மருந்தெல்லாம் எப்படி இருக்கு? அந்த மருந்து போட்டு உங்களுக்கு குணமாவதா யாருக்காவது? அப்படி ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மாத்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்னு போட்டிருப்பாங்க. அரசாங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாத்திரைக்கு. எனக்கு வந்து முதல் தடவையில் அதுக்கு அர்த்தம் தெரியாம என்னோட ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன், பள்ளி ஆசிரியர். அவர் சொன்னாரு, தம்பி இது பேர் தானா அது ஆனா, இந்த மாத்திரை போட்டு தானா ஆனாதான் இருக்குன்றதான் போட்டிருக்காங்க, இந்த மாத்திரையில ஒண்ணு ஆகாதுப்பா கீழே போட்டுரு அப்படின்னாரு. அப்படியாக உங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல குணமாகச்சா உண்டுன்னு வச்சுக்கோங்க. முழு குணம்னு ஒண்ணு ஆகாது. ஒரு நபர் வந்துட்டு ஆபரேஷன் பண்ணிடுவாரு, சரியாயிட்டுங்க, நீங்க எதுக்கு 6 மாசத்துக்கு ஒரு செக்அப் வந்துக்குங்க, 1 வருஷத்துக்கு ஒரு அட்மிட் ஆயிக்குங்க, இந்த மாத்திரை போடுங்க, இது சைடு எஃபெக்ட் இது உங்களுக்கு முழு குணமாகி ஒரு நபர் வந்து வெளில வர முடியாது. அப்படி வந்துட்டாருன்னா அது நவீன மருத்துவத்துறையோட தோல்வி ஆயிடும், பிசினஸ் மாடல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்போ இப்படியாக ஒரு நபரை வாடிக்கையாளராக பார்க்கக்கூடிய ஒரு வர்த்தக முறையை வந்துட்டு இவர் உருவாக்குனார். அப்புறம் மாணவர்களையும் ஒரு பிரிச்சிட்டாரு. என்னன்னா மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் படிச்சு பெரிய ஆளா வேணாம். இப்ப வந்துட்டு ராக்பெல்லர் தான் வந்துட்டு இப்ப இருக்கிற நவீன கல்விக்கூடங்களை வந்து அமெரிக்கால வடிவமைச்சார். எங்க மாடல் எடுத்தாரு? எங்கேயாவது கல்விக்கூடத்துக்கெல்லாம் போய் பார்த்தாருன்னா அதெல்லாம் எடுக்கல. ஃபேக்டரியில அசம்பிளி லைன் வச்சிருப்பாங்கல்ல, இங்க நெட்டு மாற்றம், அடுத்து போல்டு மாற்றம், ஸ்க்ரூ மாற்றம். அதே மாதிரி முதல்ல கணக்கு பாடம், அடுத்து ஆங்கில பாடம், அப்புறம் பிடி பாடம், அப்புறம் இன்டர்வெல் அப்படின்னு அவர் தான் மாத்தினார். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து பெல் அடிச்சோன்னா வேலையை விட்டுட்டு போகலாம், பெல் அடிச்சோன்னு திருப்பி வரணும் இல்லை, அதே மாதிரி மணி அடிச்சா சோறு.
அதான் உருவாக்குனாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருப்பின தொழிலாளர்கள் வர்றப்ப என்ன பண்ணாருன்னா, வெள்ளையின மக்களுக்கு ஒரு பாடத்திட்டம், கருப்பின மக்களுக்கு ஒரு பாடத்திட்டம். அதுல இந்த கருப்பின மக்களுக்கான பாடத்திட்டத்துல வந்துட்டு சமூக சிந்தனை அப்படின்ற பகுதி இருக்காது, அரசியலுங்கிற பகுதி இருக்காது. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு அவன் சமூக சிந்தனை அரசியல் தான் யாருக்கு எதிராக போராடுவான், எனக்கு எதிராக தான் போராடுவான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் நீக்கு அப்படின்னு நீக்கினார். இப்படியாக அவருக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குனாரு. அந்த பாடத்திட்டத்தில் உருவான மருத்துவ நிறுவனங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க நமக்கு மருத்துவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மருத்துவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்முடைய மருத்துவத்திலேயே இந்த நோய் நாடி நோய் முதல் நாடின்றதுல வந்து இந்த நோய் நாடின்றதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்துல டயக்னிசிஸ், நோய் அறிதல் அப்படின்னு பேர். நோய் முதல் நாடி அப்படிங்கிறதுக்கு வந்து பேர் வந்து எட்டியாலஜி, அதாவது வந்து நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து அது தணிக்கும் வாய் நாடி அப்படின்னா ஒரு நோய் இருக்கும், சில சமயம் நோயை விட அறிகுறியை தான் நம்மளால தாங்கிக்க முடியாது. முதல்ல அறிகுறியிலேருந்து அதை கொண்டு போகணும். அப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அறிகுறிகளை கட்டுப்படுத்தும் வழியை ஆராய்தல். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்டமிக் ரிலீஃப் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து வாய்ப்பச்சை எல்லாம் குணப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் கியூர் அப்படின்னு பேர். இந்த ஒரு குரல்லையே முழு அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதுல அந்த நோய் நாடி அப்படின்றதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல அது என்ன நோயின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நோயின்னு தெரிஞ்சுதானே நீங்க வைத்தியம் பார்க்க போவீங்க. இப்பெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, வலது பக்கத்துல அடிபட்டது இடது பக்கத்துல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு வந்து தவறான ஆபரேஷன்ல கை எடுத்துட்டாங்க, தவறான ஆபரேஷன்ல கால் எடுத்துட்டாங்க, வந்துகிட்டே இருக்கு. அப்ப எங்க தவறு நடக்குது? நோய் அறிதல், நோய் நாடி முதல் பாடத்திலேயே நம்ம தப்பு விட்டுறோம். இப்ப இந்த நவீன மருத்துவ முறையில என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மருத்துவ செலவுல இந்த நோயை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்க? 3ல இருந்து 5. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்றத காரணம் நோய் தானே. இந்த நோய் வந்தா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்ல. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கிற ஆய்வுகளை நம்ம வந்து 2வது ஆய்வுக்கே போறது இல்லை. ஒரு ஸ்கேனு, ஒரு எம்ஐஆர், அது ஒரு டாக்டர் சொன்னோன்னா அவர் சொல்லிட்டார்ல, உடனே ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு போய் படுத்துரு. அப்ப நம்ம எங்க தோக்குறோம்னா, முதல்ல இந்த நோய் நாடி அப்படிங்கிற இடத்துலயே நம்ம தோத்துறோம். அப்போ நம்ம அந்த 3% செலவுல ஒருத்தன் சொன்னா இல்லைங்களா, அவன் தான் உங்களை குழியில தள்ளினவன். அதான் உண்மை. அப்ப இந்த நோய் நாடியிலே கோட்டை விட்டோம்னா எப்படி நம்ம உருப்பிடுறது? நீங்க லட்சக்கணக்கில் உடம்புக்கு செலவு பண்றோம் இல்லைங்களா, இந்த நோய் தான் எனக்கு இருக்குன்னு உறுதி பண்றதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். அப்போ நீங்க போறப்போ இந்த நோய் தான் உங்களுக்கு சொல்றதுக்கு அதிகமா காசு கொடுக்க மாட்டாங்க, அதை சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கஸ்டமரா மாறுறீங்க இல்லைங்களா. சொல்லி மஞ்சள் தண்ணி தெளிச்சு அனுப்பிடுவாங்க. இது வந்து நவீன மருத்துவத்தில் கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இது போக பாத்தீங்கன்னா இந்த மருந்து எப்படி உருவாகுது அப்படின்றது ஒரு பெரிய கதை இருக்கு. ஒரு மருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலக்கூறா தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கு வந்துட்டு ஒரு 20,000 to 30,000 மூலக்கூறு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 30,000 மூலக்கூறுல அதை வந்துட்டு ஆய்வகத்திலேயே ஆய்வு பண்ணி இது மருந்தா மாறுமான்னு அவங்க எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 15-20 மூலக்கூறு தான் மருந்தா மாறும் அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த 15-20 மூலக்கூறுல முதல்ல விலங்கு வழி ஆய்வுன்னு ஒன்று நடக்கும். விலங்கு வழி ஆய்வுன்னா ஒன்றும் கிடையாது, இந்த எலி மேலெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதான் விலங்கு வழி ஆய்வுன்றது. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மருந்தை வந்துட்டு ஒரு எலிக்கு கொடுத்து எவ்வளவு கொடுத்தா சாவுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் லீதல் டோஸ், LD அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த லீதல் டோஸ்ல 50%. ஒன்று விஷம் தான், 2 கிராம் கொடுத்தா எலி செத்துருதுன்னா 1 கிராம் கொடுத்தா அந்த எலி சாகாது. அதுக்கு பேர் LD50 பேர். அதை கண்டுபிடிப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான 100 எலி செத்து போயிடும். அதுக்கு பின்னாடி எஃபெக்டிவ் டோஸ்மாங்க. என்னன்னா இந்த எலிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் மருந்து கொடுக்குறேன், எந்த டோஸ் கொடுத்தா அது சரியா போகுது, 1 கிராம் மருந்துல சரியா போகுது. அப்ப அது 50% எடுத்துக்கு 1/2 கிராம் மருந்து. இதுக்கு பேர் வந்து எஃபெக்டிவ் டோஸ், ED அப்படின்னு பேர். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு அந்த மருந்து எவ்வளவு கொடுத்தா சாவாங்க சாக மாட்டாங்க ஒரு கணக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்னு ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 10 பேரோ 100 பேரோ எடுத்துப்பாங்க. இந்த மொதல் ட்ரையலுக்கு எடுத்துக்கிறது வந்து phase 1ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆரோக்கியமான நபர்களாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நோய் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுத்து சோதனை பண்ணோம்னா அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்ப மருந்து வேலை பார்க்குதானே அவங்க பார்க்கல, மருந்து மனுஷ உடம்புக்கு எடுக்குதான்னு தான் பாக்குறாங்க. அப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய நபர்கள், ஆரோக்கியமான நபர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. பொதுவாக பெண்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுத்தா 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்புல ஹார்மோன் நிறைய இருக்கும் 45 வயசு வரைக்கும். அப்ப ஹார்மோன் இல்லாத நபர்களாக தேர்ந்தெடுக்கணும். அப்ப இதுக்கு வந்து ஆரோக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க உடம்புல முதல்ல வந்துட்டு இதை வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா phase 2 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு நடக்கும். அப்புறம் phase 3ன்னு ஒன்று நடக்கும், அதுல ஒரு ஆய்வு நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் வந்துட்டு மருந்துன்றது வந்துட்டு வெளில வருது. இதான் அந்த மருத்துவத்தினுடைய வரலாறா இருக்குது. இதுல இந்த phase 1 ரிசர்ச் இருக்குல்ல, அதுக்கு வாலண்டியரா போறதுக்கு வந்துட்டு அறிவு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லைங்களா. வாலண்டியரா போறவங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் அது வந்து உடல் நலத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு பயம் வந்து அந்த phase 1ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ டெல்லியில இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில ஒரு ரிசர்ச் வந்து நடந்தது, phase 1 ரிசர்ச் நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் மேல நடந்தது. இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டிய செய்தினா, இப்படியாக இந்த ட்ரையல்ல வந்து ஈடுபட்டவங்க எல்லாருமே குழந்தைங்க. 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்க டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில இறந்து போனாங்க. இறந்து போன பின்னாடி தான் வந்துட்டு RTIல உங்களுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் கொடுத்தீங்கன்னு லிஸ்ட் எடுக்கிறப்போ அதுல சில மருந்துகள் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய மருந்துகள். அப்போ நாடாளுமன்றத்துல இது பெரிய சிக்கலா மாறிச்சு. எய்ம்ஸ்ன்றது ஒரு அரசு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில எப்படி நீங்க குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ விவரங்கள்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு.
4142 குழந்தைகளுக்கு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த குழந்தைகள் மேல 42 விதமான சோதனைகள் செய்யப்பட்டன குழந்தைங்க மேல. இந்த சோதனைகள்ல மொத்தமா 49 குழந்தைகள் இறந்து போனார்கள். ஆனா நாடாளுமன்றத்தில் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்ப இவங்க ஆரோக்கியமான குழந்தைங்க கிடையாது. இவங்கள வெறும் 1.8% குழந்தைங்க தான் செத்து போனாங்க. அதனால இவங்க அந்த ஆய்வுனால செத்து போனாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல எந்த மருத்துவருக்கும் பெருசா தண்டனை விதிக்கப்படவில்லை. இந்த சம்பவம் நடந்தது இப்பதான் 2006வது ஆண்டுல நடந்தது, ஜனவரி 1ஆம் தேதி. இப்ப டெல்லியில நடந்த ஒரு சம்பவம். அப்ப இந்த குழந்தைகளோட பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்கன்னா அவங்க பேப்பர் கொடுத்தாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம், என்னன்றது பார்க்கல. டெல்லியில நடந்தது. இது முதல் தரமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தூர் அரசு மருத்துவமனையில 2000 ஆரோக்கியமான குழந்தைகள் புற்றுநோய், ஆஸ்துமா, இதய நோய், போலியோ மற்றும் கருப்பை புற்றுநோய்க்கான ஆய்வு நடந்ததுன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்துல பொருளாதார குற்றப்பிரிவை சேர்ந்தவங்க மருத்துவரோட வருவாய் 2010 நிறைய அதிகரிச்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. பணம் வந்திருக்குன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னு ஆய்வு பண்றப்போ 3307 பேர் மேல சட்டவிரோதமாக மருத்துவ ஆய்வுகள் நடத்தி தான் இந்த பணத்தை அவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா, மத்திய அரசாங்கம் புதிய மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை விதிகள் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த பரிசோதனையில ஈடுபட்டாங்கல்ல அந்த மருத்துவர்கள் மேல பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இப்படிதான் அது நடந்துகிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்க நல்லவங்க. நம்ம 200 ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஃபீஸை வச்சுதான் மருத்துவர் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வாடகை கட்டுறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த மேற்கண்ட மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் எதுக்கு செலவு பண்ணாங்க? இதே இந்தூர்ல சில மருத்துவர்கள் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க. என்ன ஃபைல் பண்றாங்கன்னா, நாங்க பல்வேறு நபர்கள் மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தினதுக்கு கமிஷன் பணம் வாங்கணும், அதனால எனக்கு இந்த வருஷம் 65 லட்சம் வந்துச்சு, 75 லட்சம் வந்துச்சு, 95 லட்சம் வந்துச்சு. இன்கம் டாக்ஸ் அவன் ஃபைல் பண்றான். இந்த 65 லட்சம், 75 லட்சம், 90 லட்சம் எங்கேருந்து வருது? இப்படி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதுல 100 பேர்ட்ட கேட்கறாங்க, நீங்க மருத்துவ பரிசோதனைக்கு போறதுக்கு என்ன காரணம்னு. 97 பேர் ஒரே காரணத்தாங்க சொன்னாங்க. என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சொன்னாரு. 97 பேர். அப்போ இப்ப மருத்துவர்கள் என்னத்தை விற்கிறாங்க? சுகாதாரத்தை நம்பிக்கை விற்கிறாங்களா? மருந்தை நமக்கு விற்கிறாங்களா? கிடையாது. மருத்துவர்கள் நம்பிக்கையை விற்கிறார்கள் தான் உண்மை. இந்த மருத்துவர்கள் எதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு பட்டியல் சொல்றேன் பாருங்க. 1930வது ஆண்டுல இருந்து 1950வது ஆண்டு வரைக்கும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அதிகரிச்சப்போ சில பேரை பத்தி எழுதுறாங்க, சிகரெட் பிடிச்சா ஆள் இறந்து போயிடுவாங்கன்னு எழுதுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மால்புரோ சிகரெட்னு பேர். அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா கௌபாய் மாதிரி சில பேர் உட்காந்துட்டு சிகரெட் பிடிப்பாங்க. அவங்க தான் அவங்களோட மாடல். ஊரா அவங்களை கூட்டு போயிட்டு சிகரெட் பிடிக்க வச்சு காமிப்பாங்க. இப்ப ரஜினிகாந்த் பிடிக்கிற ஸ்டைலா போட்டு பிடிச்சு காமிப்பாங்க. அவங்கள பார்த்து 4 தற்கொலைங்க சிகரெட் பிடிக்க ஆரம்பிங்க. அப்படிதான் நான் இந்த ஊர்ல எல்லாமே நாசமா போனானுங்க. அதே தான் அமெரிக்காலே. அப்படி பிடிக்க வைக்கிறப்போ ஒரு கட்டத்துல என்ன கவனிக்கிறாங்கன்னா, இப்படி மாடலா பயன்படுத்தினாங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக கேன்சர் செத்து போறாங்க. மால்புரோ கௌபாய்ஸ் கேன்சர் செத்து போறாங்க. புகையிலை நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கேன்சர் செத்து போறாங்க. இப்போ ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, புகையிலை பிடிச்சா கேன்சர் வந்துரும்னு எழுதுது. அப்பதான் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வருது. அந்த காலகட்டத்தில் 1930ல இருந்து 50 வரைக்கும் டாக்டர்கள் சிகரெட் விளம்பரங்கள்ல வர்றாங்க. இந்த சிகரெட் பிடிச்சா ரொம்ப நல்லது. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கேமல் அப்படின்னு ஒரு சிகரெட் பிராண்ட் இருக்கு. அதோட விளம்பரம் என்னன்னா, மோர் டாக்டர் ஸ்மோக் கேமல்ஸ். அதிகமான டாக்டர்கள் பிடிக்கும் புகை நம்ம புகை தான், நீயும் ஊடு அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. நீங்க இந்த டிசி காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பா. சூப்பர்மேன், பேட்மேன்லாம் பேசிட்டு போறப்போ சிகரெட் பிடிக்காதீங்க, உடம்புக்கு கெடுதல் அப்படிம்பாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, என் டாக்டர் பிடிக்கிற, அதனாலதான் என் டாக்டர் பிடிக்கிற அதே பிராண்டை நான் பிடிக்கிறேன். அப்போ டாக்டர்கள் மருந்து மட்டும் வைக்கல, சிகரெட் வித்தாங்க. அது பின்னாடி பாத்தீங்கன்னா கொக்கைன், ஹெராயின் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியல. இங்க தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களா? பெருசா இல்ல. ஆனா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில இந்த கொக்கைன், ஹெராயின்லாம் வச்சு மருந்து தயாரிச்சு, இந்த மருந்து காப் சிறப்பு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பல்வலி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவர்கள் கொக்கைனை, ஹெராயினை காப் சிறப்பா எழுதி கொடுத்துருக்காங்க. மருத்துவர்கள் பண்ணது. அது போக பாத்தீங்கன்னா சில பானங்கள்ல குழந்தைங்களுக்கான பானங்கள்ல எவ்வளவு சக்கரை இருக்கணும், எவ்வளவு மாவுச்சத்து இருக்கணும் லிஸ்ட் இருக்கு. அதை தாண்டி சில பானங்கள் இருக்கும். ரொம்ப இல்ல, சில பேர் வீட்டுல உங்க குழந்தைங்க ராத்திரி தூங்காம விளையாண்டுட்டே இருக்காங்களா? இந்த பிரச்சனை எல்லாரும் வீட்லயும் இருக்குல்ல. ரொம்ப எளிமையா சொல்றேன், 7 மணிக்கு மேல பாலோ காஃபியோ ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சக்கரை போட்டு கொடுக்காதீங்க. உங்க குழந்தை போய் தூங்கிடும். அப்ப சக்கரை கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. சக்கரை உன்னோட இயல்பு அது. நமக்கு கொஞ்சம் டல்லா இருந்தாலும் ஒரு சாக்லேட் வாயில போட்டுக்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். இப்போ அந்த அதீதமா சக்கரை குடிக்கிறப்ப அப்ப நல்லா இருக்கும். பின்னாடி என்ன ஆகும்னா, சர்க்கரையும் மாவும் சரிக்காம அந்த குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோயும் வேறு சில வியாதிகளும் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு குழந்தை நல மருத்துவர் எழுதி கொடுத்தது. உங்க குழந்தை ஊட்டச்சத்தா இருக்கணுமா, இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அதன் மூலம் சர்க்கரை நோய் வந்திருக்குது குழந்தைகளுக்கு. இது அது போக பாத்தீங்கன்னா ரேடியம் அப்படின்னு ஒரு உலகம் கண்டுபிடிச்சாங்க. நல்லா ஒளிரக்கூடிய உலகம். ஆரம்ப காலகட்டத்தில் ரேடியம்னா என்னன்னு தெரியல. அப்ப என்னன்னா, இப்போ இந்த மின்காந்த மோசடி எல்லாம் நடக்கிற மாதிரி ரேடியம் வாட்டர்னு ஒரு மோசடி நடந்தது. தண்ணியை ரேடியத்து கூட வச்சிருது.
வச்சுட்டு அந்த தண்ணி வந்து அவ என்ன இதில் பயன்படுத்துறதுன்றப்போ சில மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு அழகு சாதன பொருள், ரேடியம் கலந்த நீரை வந்து நீங்க குளிங்க, உங்க மூஞ்சி பளபளன்னு ஆயிடும்னாங்க. நிறைய பேர் கேன்சர் வந்து செத்து போனாங்க. இது நடந்திருக்குது. இது போக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சக்கரை நோய் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல நீங்க டாக்டரை பார்த்து நீங்க சக்கரை வியாதி இருக்குன்னு சொன்னா என்ன சொன்னாங்கன்னா, போய் சப்பாத்தி சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா சக்கரை நோய் குறையும். இப்போ வட இந்தியாவில் இருக்க சக்கரை நோய் இல்லையான்னு 3 வேளையும் சப்பாத்தி தானே தின்றான். அப்ப அவங்க எடுத்து பார்த்தா அவங்க கிட்ட அதே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிசி சாப்பிடுங்க குறையும். உண்மைங்க. ஏன்னா நம்ம ஊர்ல கோதுமை வைக்க முடியாது, அவங்க ஊர்ல அரிசி வைக்க முடியாது. எப்படி மார்க்கெட்டை பிடிக்கிறது? ஒருத்தன் வருவான் நம்மளை நம்பி, நல்ல தங்கமான பையன், சொன்னா வாங்கி சாப்பிட்டுருவான். நடந்திருக்குது. இது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எங்க குடும்பத்துல வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தும், என் மனைவி குடும்பத்துல கடல் எண்ணெய் பயன்படுத்தும். இப்ப 2 குடும்பத்திலையும் பாமாயில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாமாயில யார் வந்து சொல்லி நம்ம மாத்தணும்? யாராவது கொண்டு வந்து நல்லெண்ணெய் விட பாமாயில் நல்லதானா? நல்லதுதான். யார் சொன்னாங்க? டாக்டர் சொன்னாரு. செரிமான பிரச்சனைக்கு யாராவது வந்தா நீங்க வந்து நல்லெண்ணெய் நிறைய போடாதீங்க, டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க பாமாயில் சாப்பிடுங்க, எனக்கே ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்படியாக டாக்டர்கள் வந்து மருந்துகளை மட்டும்தான் விற்கிறார்கள் நம்ம நினைக்கக்கூடாது. டாக்டர்கள் நம்பிக்கைகளை விற்கிறார்கள். அதற்காகவே அவர்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்து தயார்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம்ங்கிறது கார்பரேட்டால உருவாக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கு. இப்போ சில நேரம் வந்து டாக்டர்கள் வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில நேரத்தை அவங்கள வச்சு பண்ணிடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1916ஆம் ஆண்டுல நியூயார்க்கு பக்கத்துல கோனின்னு ஒரு தீவு இருக்கு. அங்க நாதன் ஹேண்ட்வர்க்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கடையை போறாரு. ஹாட் டாக்னு கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்கால அது இறைச்சி வாங்கறதுக்கு வசதி இல்லாத மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இறைச்சியில வந்து மீதம் போனதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்னா போட்டு அரைச்சி அதே வந்து ஒரு பெரிய பீஸா மாத்திடுவாங்க. அதுக்கு பேர் ஹாட் டாக்னு பேர். கேட்கறதுக்கே சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதை மனுஷன் வாயில திணிச்சவனும். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த நாதன் வந்துட்டு ஹாட் டாக் கடை ஒன்று போடுறாரு. ஹாட் டாக்கோட விலை வந்து வெறும் 5 சென்ட் தான், ரொம்ப மலிவு. ஆனா மக்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. 5 சென்ட்டுக்கு ஒரு உணவுப் பொருளை விற்க முடியுமா? அதுவும் அசைவத்தை வேற விற்கிறேன்றாங்க. இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி மக்கள் ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் ட்ரெஸ், நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் துணை நடிகர்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் போட்டு வந்து என் கடையில் உட்காந்து சாப்பிடுறாரு. மக்கள் அந்த பக்கம் போறாங்க. ஒரு டாக்டர் ஸ்டெதஸ்கோப்போட வந்து ஹாட் டாக் சாப்பிட்டு இருக்காரு. அடுத்த நாள் போறாங்க, ஒரு நர்ஸ் வந்து எனக்கு இன்னொரு ஹாட் டாக் கொடு அப்படின்னு கேட்கறாங்க. மக்கள் என்ன நம்புறாங்க, ஆரோக்கியமானது போல இருக்கு அப்படி நம்பி அந்த கடை வந்துட்டு அந்த இடத்துலயே ரொம்ப பிரபலமான கடையா, நாதன்ஸ் ஃபேமஸ்னு ஒரு பெரிய கடையா மாறிச்சு. இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்களே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உண்மையான டாக்டர் நர்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியாக இந்த மருத்துவர்கள் மேல வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதீத நம்பிக்கை, மூடத்தனமான நம்பிக்கை, அடிப்படை இல்லாத நம்பிக்கை, வரலாற்று அறிவு இல்லாத நம்பிக்கை, இந்த நம்பிக்கை மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் தீங்கை அழைச்சிக்கிட்டு இருக்கு. இதனாலதான் நம்ம வந்து நவீன மருத்துவத்தை வந்துட்டு கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நவீன மருத்துவத்துல இப்போ நம்ம ஊர்ல ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி மருந்தா மாறுது? நம்ம இந்த சின்கோனா மரத்தோட கதையை பார்த்தோம்ல, எவனோ ஒருத்தவன் அது என்ன இலை எடுத்து கடிச்சு பார்த்தான்னா தான் அந்த இலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து அரளி விதை விஷம்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எவனோ ஒருத்தன் செத்துருக்கான்ல, முன்னோர்கள் எவனோ ஒருத்தவன் அரளியை கடிச்சு பார்த்து செத்து, ஓ அது வந்து விஷம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பின்னாடி ஒரு மருந்துக்கு அளவு சொல்றோம்ல, தம்பி இந்த மருந்து இவ்வளவு அளவு தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டா பிடிச்சிக்கும், குறைச்சா சாப்பிட்டா வேலை பார்க்காது, இந்த அளவு நிர்ணயிக்கிறோம்ல. இந்த அளவு நிர்ணயிக்கிறதுக்கு 1000 பேர் கிட்ட பரிசோதனை பண்ணணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி வச்சிருப்பாங்க, 1000 பேரை கொண்டா அற வைத்தியன்னு சொல்லிட்டு. அது 1000 பேரை கொண்டா அற வைத்தியங்கிறது. ஆனாலும் கூட ஒரு மருத்துவருக்கு வந்து கல்வி கிடைக்குதுன்னா அது வந்து 50 ஆண்டுகால அறிவுல, 100 ஆண்டுகால அறிவுல கிடைக்குது. இவங்க வேதியியல்ல ஒரு மூலக்கூறை கண்டுபிடிக்கிறாங்க, அடுத்த 20 வருஷத்துல அந்த மருந்துன்னு வந்துருதுங்க. அப்ப 20 வருஷத்துக்குள்ள அவங்க பண்றதுதான் ஒட்டுமொத்த ரிசர்ச் இல்லைங்களா? இப்ப சில மருந்து இருக்கு, அது வந்து அடுத்த தலைமுறைக்கு விளைவை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தலைமுறைனா 30 வருஷம். இப்ப இது விளைவை ஏற்படுத்தா இல்லையா நம்மள கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு மூலக்கூறை மருந்தா மாத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? 11,000 கோடியில இருந்து 22,000 கோடி சராசரியா. ஒரு மூலக்கூறை எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம் ஆகும். இப்ப நான் மூலக்கூறை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 30,000 மூலக்கூறு கண்டுபிடிப்பேன். அதுல 5 மூலக்கூறு தான் மருந்தா வரும், 20 வருஷம் கழிச்சு தான் வரும். வர்றப்போ அந்த மருந்து தலையில, ஒவ்வொரு மருந்து தலையிலையும் 22,000 கோடி ரூபாய் இருக்கும். இப்ப அது போக நான் 30,000 மூலக்கூறு வச்சு ஆய்வு பண்ணல, அதுல நஷ்டமாச்சு இல்ல, அந்த காசு எங்க போகும்? அதுவும் இந்த மருந்து மேலதான் வரும். இதுக்கு பின்னாடி இந்த மூலக்கூறு நான் கண்டுபிடிச்சிட்டேன், கவர்மெண்ட் கிட்ட நான் அப்ளை பண்ணி பேட்டன் எல்லாம் வாங்கணும்ல, அப்பதானே விற்க விடுவாங்க. அப்ப அந்த செலவு எங்க போகும்? இப்ப இந்த மருந்தை நான் கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்ச மருந்தை ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தா சும்மா கொண்டு போய் கொடுத்துருவாரா? டாக்டர் எவ்வளவு நல்லவரும் இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல இல்லைங்களா? ஒரு ஸ்டடியில சொல்றாங்க, இந்த மருந்து உருவாகிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பெருநிறுவனங்கள் தான் அந்த மருத்துவத்துறை ஆய்வுல இருக்க டாக்டர்கள்ட்ட இருந்தே பணம் கொடுக்குதுன்னு நிறைய ரிசர்ச் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுத்து இந்த மருந்து இருக்குங்க, இதை கொடுத்தா உங்களுக்கு குணமாயிடுன்னு சொன்னா முதல் வேலையா அந்த டாக்டர் வந்து மருந்து அழிச்சிடுவாரு. ஏன்னா அவருக்கு வேலை இல்லாம போயிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு சுகர் பேஷண்ட் வர்றாங்க, ஒரு மாத்திரை வாயில போடுறாங்க, நாளை இருந்து குணமாயிட்டு டாக்டர் எங்க போவாரு? பக்கத்துல புதுசா கிளினிக் கட்டிட்டு இருக்காரு, பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு, இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ என்னன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு மருந்து விற்கிறப்போ ஒரு புது மருந்து 50,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை எடுத்துச்சுன்னா தான் லாபமே வரும். இதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா ஜென்ரிக் மெடிசன் சொல்லுவாங்க.
20 ஆண்டு ஒரு நிறுவனத்துக்கு நாங்க வந்துட்டு காப்பீடு கொடுத்துருக்கோம். 20 ஆண்டு அந்த நிறுவனம் வந்து அந்த மருந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 21வது ஆண்டுல அந்த காப்பீடு முடிஞ்சிடும். அப்ப இன்னொரு நிறுவனம் வந்து ஒரு புது மருந்தை உருவாக்கி அதே முறையில, ஏன்னா காப்பீடு முடிஞ்ச முறை இல்லைங்களா, உருவாக்கி ஏற்கனவே இருக்கிற மருந்தோட ஒரு 80% இது வந்து பொருந்தி போகுது, சரியா இருக்குன்னு நிரூபிச்சுட்டாங்கனாலே அந்த புது மருந்துக்கு வந்து காப்புரிமை கொடுத்துருவாங்க. இது காப்புரிமை சட்டத்துல இருக்கக்கூடியது. அப்ப இப்படி வரக்கூடிய மருந்து தான் நம்ம ஜெனரிக் மருந்து அப்படின்னு சொல்றோம். 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்து விக்டோரியாங்கிற ஒரு பெண், அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்கறாங்க. டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. மெடிக்கல் ஷாப்புக்கு போனா அந்த மருந்தோட விலை $1000. கேட்டாலும் இன்னைக்கு இது 95,000 சொல்றாங்க. அவங்க கிட்ட காசு இல்லை. உடனே வந்துட்டு அவங்களுடைய இன்சூரன்ஸ் அப்ளை பண்றப்ப இன்சூரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த நோய்க்கு இவ்வளவு செலவுக்கு மருந்து வாங்கக்கூடாது, நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம்ன்றாங்க. அப்ப இன்னொரு டாக்டர் கிட்ட அவங்க கன்சல்டிங் போறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க வந்துட்டு அமெரிக்காவில் மருந்து வாங்காதீங்க, இந்த மருந்தை நீங்க கனடால இருக்கிற மருத்துவத்தை கேட்டு பாருங்கன்றாங்க. அப்ப கனடால இருக்க மருத்துவத்தை கேட்கிறப்ப அந்த கனடா மருத்துவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட அதே மருந்தோட ஜெனரிக் மருந்தை வாங்குறாரு. அந்த மருந்தோட விலை வெறும் $25. அப்ப $25 அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கான செலவுன்னு வச்சுக்கோங்களேன். $25 போக மிச்சம் இருக்கக்கூடிய $975 எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்துல இருந்து 20 வருஷமா உழைச்சாருல, அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நன்கொடை. சரியா? அப்ப அந்த $25 மருந்து எல்லாம் வாங்க வேண்டியது தானே அப்படின்னா, நமக்கு தான் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. எது நிறைய விளம்பரம் போடுறாங்களோ அதான போய் வாங்குவோம் இல்லைங்களா? நமக்கு தேவை வந்துட்டு கைராசி டாக்டர், கைராசி மருந்து. அப்ப என்ன, நம்மளே வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியது. இது போக இன்னும் சில சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு நிறுவனம் இருக்கு, 20 வருஷமா ஒரு மருந்து வச்சு வித்துட்டு இருக்கான். திடீர்னு காப்புரிமை போறப்ப என்ன பண்ணுவான்? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு 2 விதமான விஷயத்த பண்றாங்க. ஒண்ணு, நோயாளிகளை அதிகரிப்பது. இல்ல அப்படின்னா நோயை உருவாக்குறது. அது எப்படிங்க நோயாளிகளை அதிகரிப்பாங்க? நான் கேட்கிறேன், 1977க்கு முன்னாடி ஒருத்தருக்கு சக்கரை நோய்னு எப்படி சொல்லுவாங்க? காலைல சாப்பிடாம வாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். எடுத்து பார்த்துட்டு அவங்க ரத்தத்துல சக்கரை வந்துட்டு 140 mg அல்லது அதற்கு மேல இருந்துச்சுன்னா தான் 1977 வரைக்கும் அவர் சர்க்கரை நோயாளி. இப்ப நீங்க வந்து சர்க்கரைக்கு டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா 126 mg இருந்துச்சுனாலே நீங்க சர்க்கரை நோயாளி. 100 mg இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதிர்கால சர்க்கரை நோயாளி சொல்றாங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலி, அதனால நீங்க வந்து இதுல இருந்து மருந்து சாப்பிட ஆரம்பிங்க. இது எதிர்காலத்துல சர்க்கரை நோய் வரக்கூடியவங்கன்றதை எதுக்கு கணிச்சாங்கன்னா, வராம தடுக்கிறதுக்கு. 100 இருந்துச்சுன்னா வந்துடும். அப்ப நல்ல டாக்டர்னா என்ன சொல்லணும்னா, உணவு பழக்கத்தை வந்து மாத்திக்கங்க, நேரத்துக்கு தூங்குங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனா பெரும்பாலான மருத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு இந்த வருஷம் போட்டுருங்க, நல்ல நாளா போட்டு பண்ணிக்க வேண்டியது தானே. இப்போ என்னன்னா, இந்த நோய்களே சில வித்தியாசம் இருக்கு. சில நோய் வந்து வெளில சொல்றது வந்துட்டு அவமானம், சில நோய் வெளில சொல்றது பெருமை. எனக்கு சுகர் வந்துருக்கு தெரியுமா அப்படின்னு சந்தோஷமாவும் சொல்லுவாங்க. நடக்குதுங்க. இதே வந்து வெயில்ல நடந்து கொஞ்சம் கருப்பாயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ கருப்பாயிட்டு இந்த மூஞ்சி வெளில எங்க காமிக்கிறதுன்னு தெரியலன்றாங்க. ஐரோப்பாவுக்கு போய் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் வெயில்ல படுத்துருக்கான், டான் ஆயிட்டோம் பாரு, பெருமையா காமிச்சுக்கிறான். நம்ம ஊர்ல என்னன்னா, வெயில்ல போய் மூஞ்சி கருத்துட்டுனா அது அவமானம். சக்கரை நோய் வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம். எனக்கு சக்கரை நோய் வந்துட்டு 3 man in a boat அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையில பாத்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் நோயா சொல்லிட்டே இருப்பாரு, எனக்கு பிபி இருக்கு பாரு, இன்னொரு அப்பாடா எனக்கும் பிபி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, அப்பாடா எனக்கும் சுகர் இருக்கு. ஒரு நோய் சொல்லுவாரு, அந்த நோய் பேரே புரியாது. சுச்சோ இந்த நோய் நமக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்காரு. பணக்காரனுக்கு இருக்கிற நோய் நமக்கு இல்லையே இல்லைங்களா? இப்ப நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1 கோடி சம்பாதிச்சு வைங்க, அந்த 1 கோடியில 10 லட்சம் உங்க பையனுக்கு முழுசா போய் சேர்ந்துட்டு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனா நீங்க சேர்த்து வைக்க சக்கரை இருக்குல்ல, அது போறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம அடுத்த தலைமுறைக்கு வைக்கக்கூடிய செல்வம் என்ன? உடல் நலம். ஆனா நம்ம எந்த செல்வத்து மேல கவனம் செலுத்துறோம்? பணத்து மேல கவனம் செலுத்துறோம். இது காரணம் என்னன்னா, இந்த உளவியல் கட்டமைப்பு. இப்படியாக ஒரு பவுண்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவுண்டரியை தூக்கி முன்னாடி வச்சிருது. ஒரு பையன் வந்து அடிக்க முடியல, 4 லைனை தூக்கி பக்கத்துல வைக்கின்ற மாதிரி, இதை தாண்டினா ஒரு நபருக்கு இந்த நோய் இருக்குன்னா அந்த பவுண்டரியை சுருக்க வேண்டியது. எல்லாத்தோட பவுண்டரியும் சுருக்கிருக்காங்க, எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ அது வாங்கக்கூடிய மருத்துவ பயனாளியோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இல்லாத நோய்க்கு மருந்து. நோயே இல்லை, எப்படிங்க மருந்து தேவை? ஒரு கேள்வி வருது இல்ல. இருக்கிற நோய்க்கும் நான் மருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன், அந்த மருந்து எனக்கு கிடைக்கல, ஆனா எனக்கு ஒரு மருந்து கிடைக்குது. இந்த நோய்க்கு தான் எனக்கு மருந்து கிடைக்கல, ஆனா எனக்கு ஒரு மருந்து கிடைக்குது. ஆனா அந்த நோய்க்கு, அந்த மருந்துக்கான நோய் இல்லை. இதுக்காக நான் அப்படி மனசை தளர விடுறது இல்லைங்களா? வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழம்பு பண்ண முயற்சி பண்ணுவாங்க, கடைசியில ஒரு குழம்பு வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கூப்பிட்டு கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு என்ன குழம்புன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. நம்ம சொல்லுவோம், அந்த குழம்பு தான் இது அப்படின்றாங்க. இந்த முறைதான் மருத்துவத்துல பயன்படுத்தப்படுது. நான் ஒரு மருந்தோட வரலாறு சொல்றேன் பாருங்க. 1990ல இருந்து 93 வரைக்கும் மனிதர்களுக்கு வந்து ஒரு மருந்து முயற்சி பண்ணாங்க. என்னன்னா, நமக்கு நெஞ்சு அடைப்பு வர்றப்போ நெஞ்சில இருக்கிற ரத்த நாளங்களை விரிவு பண்ணி அந்த அடைப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து ஒரு பெரிய நிறுவனம் முயற்சி பண்ணி 3 ஆண்டா ஆய்வு பண்ணி பாக்குறப்போ அந்த மருந்து சரி வரலன்னு தெரியுது. யார் யாருக்கெல்லாம் நெஞ்சடைப்பு இருக்கோ எல்லாரும் கொடுக்குறாங்க, எவனுக்கும் சரியா போல. சரி சரியா தான் போலியாடா, மாத்திரையை திருப்பி தரனா தரமாட்டேன்றானுங்க. ஏன்னா இல்லைங்க அந்த மாத்திரை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அடே அப்படி என்னடா மாத்திரைன்னு கேட்டா சொல்றாங்க, இல்லைங்க இந்த அடைப்பு வந்து நெஞ்சுக்கு தான் பயன்படல, வேறு சில விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது
அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரை வந்து திருப்பி தரல. இன்னைக்கு அந்த மாத்திரை உலகத்திலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் மாத்திரைகள்ல ஒண்ணு, அதுக்கு பேர் வயாகரா. அப்போ நோய்க்கு மாத்திரை கிடையாது, மாத்திரை இருக்கு, மாத்திரைக்கு நோய் இல்லைங்களா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கு இல்லைங்களா? ஆனா எல்லா மருந்தோட கதையும் இந்த மாதிரி காமெடியா இல்லை. தாலிடோமைடு அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இந்த வேதிப்பொருள் வந்துட்டு வலிப்பு நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்தாக மாற்றுவதற்காக ஆய்வுகள் நடந்தது. அந்த ஆய்வுகள்லாம் தோல்வியில முடிஞ்சிட்டு. ஆனா ஒரு ஆய்வு நடந்து முடியுதுனாலே ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த தாலிடோமைடை என்ன பண்றது அப்படின்னு வர்றப்போ அவங்க அதனுடைய ஒரு பக்க விளைவை கண்டுபிடிக்கிறாங்க. ஒமட்டல் அது குறைக்குது. தாலிடோமைடு சாப்பிட்டுட்டு நீங்க தொண்டையில ஏதாவது ஒன்று வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒமட்டாது பெருசா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கருவுற்ற பெண்கள்ல சில பேருக்கு இந்த ஒமட்டல் இருக்கும்ல, அப்போ கருவுற்ற பெண்களுக்கு ஒமட்டல் இருக்குல்ல, அது ஒரு நோய். அந்த நோய்க்கு தாலிடோமைடு தான் மருந்து அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க வித்தாங்க. இதுல சிறப்பு என்னன்னா, 46 நாடுகளை சேர்ந்த கருவுற்ற பெண்கள் இந்த மருந்தை சாப்பிட்டப்போ அவங்களுக்கு குழந்தைங்க கையும் காலும் சரியாக வளராமல் சின்ன கை சின்ன காலோட பிறந்தன. அப்படி பிறந்த 5000 குழந்தைகள்ல 2000 குழந்தைகள் தங்கள் முதல் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. கூகுள் பண்ணி பாருங்க, தாலிடோமைடுன்னு போட்டு பாருங்க. ஒரு புது நோய்க்கு புது மருந்து. இது போக இன்னைக்கு என்னன்னா, மனிதர்களுக்கு வந்து ஒரு குணம் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கும். சில பேர் கோவக்காரங்களா இருப்பாங்க, சில பேர் மகிழ்ச்சியானவங்களா இருப்பாங்க, சில பேர் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சில பேர் எல்லாத்தையும் கோவப்பட்டுட்டே இருப்பான். இது குணம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குணத்துக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிடறாங்க. இப்ப நம்ம காலகட்டத்துல ஒரு பையன் வந்து யார்ட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துருந்தானா அவன் என்னன்னு சொல்லுவான்? சாதுவா இருக்கான், நல்ல பையன், கூச்ச சுபாவம், இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு அதுக்கு பேர் வந்துட்டு சோசியல் ஆன்சைட்டி டிசார்டர். ஆமாங்க, என் பையன் வந்து கூச்சமா இருக்கான்னு டாக்டர் கூட்டு போனீங்கன்னா அது ஒரு மாத்திரை கொடுப்பாரு. சோசியல் ஆன்சைட்டி டிசார்டர் இருக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை தீர்ந்து போகும் இல்லைங்களா? நான் என்ன கேட்கிறேன், எல்லா பையனும் ஏன்டா அப்படி இருக்கணும்? இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தாரு, யார்ட்டையும் பேசுனதே கிடையாது. இருந்தாலும் ரைட் பில்ஸ் இருந்தாங்க, அந்தாலும் யார்ட்டையும் பேசுனது கிடையாது. என்னோட டாவின்சி இருந்தாரு, அவரையும் யார்ட்டையும் நல்லா பேசுனது. ஏன் இப்ப சிஎம்மா இருக்கிற விஜய் கூட யார்ட்டையும் நல்லா பேசுனது கிடையாது. அப்ப எதுக்குடா மாத்திரை, எதுக்குடா சொல்லுவாங்கல்ல, எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்ற மாதிரி, எதுக்குடா அவங்க மாத்திரைன்னா, நாங்க மாத்திரை கண்டுபிடிச்சிட்டோம், விற்கணும், அப்போ நோயை நாங்க பேர் வைக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவுமே கிடைக்காட்டி எல்லாத்துக்கும் நோயின்னு பேர் வச்சு இந்த மாத்திரைகள் இவங்களுக்கு கட்டப்படுகின்றன. இது போக பாத்தீங்கன்னா, மருந்துன்றது வந்து முழுக்க மருந்து கிடையாது. நம்ம இயற்கையா ஒரு பொருளை சாப்பிட்றோம்னா அதுல இந்த ரேஷியோல இருக்குல்ல, அப்ப நம்ம வந்துட்டு பெரிய அளவுல பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தாது. ஆனா அந்த மூலக்கூறை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் வந்து ஒரு மருந்து ஆய்வு பண்றேன், 20,000 கோடி செலவு பண்ணிட்டேன், 2,000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கப்போ அதுக்கு ஒரு பக்க விளைவு இருக்குன்னு எனக்கு தெரிய வருதுன்னா நான் வெளில சொல்ல மாட்டேனா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அப்ப அந்த மருந்து என்ன ஆகும்னா அந்த பக்க விளைவோட வெளில வரும். ஆனா என்னன்னா அதெல்லாம் வச்சிருக்கோம் லீதல் டோஸ் அளவு, ஒரே நாள்ல நீ சாக மாட்டேன். ஆனா தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு இருக்கப்போ ஒரு நாள் இறந்து போயிடும் இல்லைங்களா? இப்போ இந்த உலகத்துல வியாதிகள்னு பட்டியல் போடுறோம் இல்லைங்களா, அதுல ரொம்ப அதிகமான பேர்களை கொள்ளக்கூடிய வியாதிகள் நம்ம பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கிறது வந்து இருதய நோய்கள், 2வது இடத்துல இருக்குது புற்றுநோய், 3வது இடத்துல இருக்க நோய் என்ன நினைக்கிறீங்க? 3வது இடத்துல இருக்க நோய்க்கு பேரு ராங் மெடிசன் அண்ட் சைட் எஃபெக்ட். நான் சொல்லலைங்க, அமெரிக்காவில் ஃபார்மகோ விஜிலன்ஸ் சங்கம்னு ஒன்று இருக்கு, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஃபார்மகோ விஜிலன்ஸ், ஏஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டேட்டாவில் அவங்க கொடுத்துருக்காங்க, அமெரிக்காவில் அதிக மரணங்களை ஏற்படுத்திய காரணங்கள்னு பார்க்குறப்போ முதல் இடத்துல இருக்கிறது இருதய நோய், 2வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு புற்றுநோய், 3வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி மருந்துகளினுடைய தவறான பயன்பாடு மற்றும் பக்க விளைவு. 4வது இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கவாதம் மாதிரியான மற்ற காரணிகள்லாம் 4வது 5வது இடத்துல தள்ளி இருக்கிறாங்க. ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது 6வது இடத்துல இருந்த காரணம், அப்புறம் 5வது இடத்துக்கு வந்தது, 4வது இடத்துக்கு வந்தது, இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கு. எதிர்காலத்துல இந்த உலகத்தில் அதிகமான இறப்புகள் வந்து உருவாக்க போறது நோய்கள் கிடையாது, மருந்துகள். இன்னைக்கு அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு மருந்துன்றது உங்கள் நோயை குணப்படுத்தணும்னே நான் உருவாக்கலையே, இப்ப சைடு எஃபெக்ட்ல குணமானதான் உண்டு நீங்கெல்லாம், தான் உண்மை இல்லைங்களா? அப்ப நான் மருந்தை உருவாக்குறப்ப வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு உருவாக்குறேன் அப்படின்னா அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு பலனை கொடுக்கும்? இப்ப அரசாங்கம் தானங்க அந்த ஒரு மருந்தை கட்டுப்படுத்தணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் வந்து சொல்லுது, மருத்துவ அரசியல்ங்கிற நூல். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளினிக்கல் ட்ரையல் நடத்துவாங்கல்ல, அதுல 90% கிளினிக்கல் ட்ரையல் வந்து மருந்து நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ட்ரையல்களுக்கான நெறிமுறைகளை வகுக்கிறவங்க, ரூல்ஸ் போடுவாங்கல்ல, அதுல 50% நிபுணர்கள் மருந்து நிறுவனம் ஊதியம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மருத்துவ கல்வித்துறையில் பணியாற்றும் 70% மருத்துவர்கள் மருந்து நிறுவனங்களுடன் தொடர்புடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற டேட்டா. அப்போ இந்த மருந்துன்ற ஒரு துறை இருக்கு இல்லைங்களா, அரசாங்கம் ஓரமா கை கட்டி நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி உருப்படுன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு ஒரு மருந்து நீங்க உருவாக்குறீங்க, அந்த மருந்துல ஒரு நஞ்சு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த மருத்துவத்தை விட்டு வெளில போகணும்ல, அது எவ்வளவு வேகமா வெளில போகும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. 1998வது வருஷம் ஹரியானா மாநிலத்துல
2 மாதம் முதல் 6 வயது இருக்கக்கூடிய 33 குழந்தைங்க திடீர்னு லிவர் ஃபெயிலியரா இறந்து போறாங்க. நடக்கிறப்போ அந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு ஆய்வு பண்றப்போ அவங்களுக்கு எல்லாம் சின்ன உடல்நல குறைபாடு, லேசான ஜுரம், வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை பத்தி ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஹைத்தின்னு ஒரு தீவு இருக்கு, ஒரு சின்ன தீவு. இந்த தீவு நாட்டுல என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு டைஎத்திலின் கிளைகால்ங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதன் மூலமா அந்த குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அந்த குழந்தைங்க எதுக்கு என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கும் இதே மாதிரி லேசான ஜுரம், வயிற்றுப்போக்கு, டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் வந்து பாராசிட்டமல் கொடுத்துருக்காரு. பாராசிட்டமல் கூட அந்த டைஎத்திலின் கிளைகால் இருந்திருக்கு. அப்போ இவங்க வந்து ஆய்வை மாத்துறாங்க ஹைத்தியை பார்த்துட்டு. ஏன் இந்த மருந்துல வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஆய்வு பண்றப்போ, இறந்து போன அந்த 33 சிறுவர்களும் 3 வெவ்வேறு நிறுவனங்கள் உருவாக்கிய டைஎத்திலின் கிளைகால் கலந்த பாராசிட்டமல் மருந்தை சாப்பிட்டவங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இது நடந்தது வந்துட்டு 1998 ஆண்டுல நடந்தது. இதுல என்னன்னா, அந்த டைஎத்திலின் கிளைகால்னு ஒண்ணு இருக்குல்ல, அது விஷம்ன்றது வந்துட்டு புது செய்தி கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான விஷத்துல ஒண்ணு டைஎத்திலின் கிளைகால். 1937 வருஷத்துல அமெரிக்காவில துல்சான்ற நகர்ல சல்பானிலமைடு அப்படிங்கிற ஒரு மருந்து பொருளை வந்து கொடுக்குறாங்க. 107 பேர் வந்து இறந்து போனாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் குழந்தைகள். இவங்க இறந்ததுக்கு காரணம் அந்த சல்பானிலமைடுன்ற வேதிப்பொருள் கூடவே கலக்கப்பட்ட டைஎத்திலின் கிளைகால். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் FDAன்னு அமெரிக்காவில் உருவாக்கப்படுது. அமெரிக்காவில் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக காரணமாக இருந்த அந்த விஷத்தோட பேரு டைஎத்திலின் கிளைகால். அந்த மருந்து 1998 ஆண்டுல இந்தியாவில் விற்கப்பட்டு 33 பேரை கொள்ளுது. இது பத்தின ஒரு கமிஷன் போட்டு ஆய்வு பண்றப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதே மருந்து 1986 ஆண்டுல மும்பையில விற்கப்பட்டு சில பேர் இறந்து போனாங்க. ஆனா அந்த செய்தி பெருசா வராம பாதுகாக்கப்படுதுன்றது கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன். கடந்த ஆண்டு 2025 ஆண்டு செய்தி பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீசன் பார்மசூட்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு கோல்ட்ரிஃப் அப்படின்ற ஒரு இருமல் சளிக்கான மருந்தை கொடுத்தாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான்ல 20க்கும் மேற்பட்ட 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்க இறந்து போனாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த இடத்த உடனே மூடினாங்க. அந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்ச ட்ரக் இன்ஸ்பெக்டர்கள் 2 பேர் வந்துட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள்னு பாக்குறோம். இந்த கோல்ட்ரிப் மருந்து இருக்குல்ல, இந்த சாப்பிட்டு 20 குழந்தைங்க இறந்து போனாங்கல்ல, இந்த கோல்ட்ரிப் மருந்துல என்ன இருந்தது? அதே டைஎத்திலின் கிளைகால். 1937 வருஷத்துல உலகமே பார்க்க அவ்வளவு பேரை கொன்ன ஒரு மருந்தையே போன வருஷம் வரைக்கும் நம்மளால ஒழிக்க முடியலங்க. ஒவ்வொரு வருஷமும் நிறைய மருந்து வருது, குணப்படுத்தும். சரி, ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி தப்பா போச்சு, அதை எப்படி நம்ம ஒழிக்க போறோம்? இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும் 500க்கும் மேற்பட்ட மருந்துகள் தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மருந்துகள் எல்லாமே ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலே தடை செய்யப்பட்டவை. ஆனா இந்தியாவில் நல்லா அமோகமா விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜூன் மாசம் 20ஆம் தேதி கூட 16 மருந்துகளை தடை பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் கூட இந்தியாவில் வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட 100கணக்கான மருந்துகள் விற்பனையாகி கொண்டே இருக்கின்றன. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ ஆங்கில மருத்துவம் அப்படின்னா நம்ம மருத்துவத்தை குறை சொல்லல இல்லைங்களா, அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாம் சரி. ஆனா அந்த மருத்துவத்தை நடத்தக்கூடியவர்கள் யார்? அந்த மருத்துவத்தை பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த மருத்துவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன? நீ நம்ம மருந்துன்னு சாப்பிட்றதையும் அமெரிக்கால தடை பண்றான். நீ நம்ம மருந்துன்னு சாப்பிட்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாதக பாதகங்கள் என்ன? நான் என்ன உங்களை வந்துட்டு படிக்காதீங்கன்னு சொல்ல, நான் படிங்க. இப்ப நான் சொல்ல எல்லாமே உங்களுக்கு கூகுள்ல இருக்கு, விக்கிபீடியால இருக்குது. ஏஐட்ட கேட்டா கூட காரி துப்பும் இல்லைங்களா? கேளுங்க, ஒவ்வொரு மருந்து பேரையும் போட்டு கேளுங்க. அந்த மருந்து எப்படி இருக்குது, எப்படி வந்தது, எப்படி தடை செய்யப்பட்டது. ஒவ்வொரு அந்த தடை செய்யப்பட்ட 500 மருந்தும் இப்ப தடை செய்யப்பட்ட 16 மருந்தும் பொதுமக்களால் வாங்கப்பட்டவை தானே. இப்ப இந்த மருந்துகள்லாம் ஏதாவது ஒரு மருத்துவர் வந்து பரிந்துரை பண்ணிருப்பார்ல, அவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மத்திய பிரதேசத்துல இந்தூர்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மேல ஒரு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கன்சென்டோட பண்ணணும்னு சொல்லவே முடியாது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மேல மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்னன்னா, ஆளுக்கு 5000 ரூபாய் அபராதம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கூட்டிட்டு போய் விச ஊசி போட்டு கொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு இந்தியாவில மரண தண்டனைக்குரிய கிரிமினல் குற்றம். ஆனா ஒரு மருத்துவர் தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு நபருக்கு தவறான ஊசி கொடுத்தோ மாத்திரை கொடுத்தோ கொன்னாருன்னா அது இந்தியாவில கிரிமினல் குற்றத்துக்கு கீழே வராது. நீங்க அமெரிக்காவில் வந்து இதே மருத்துவத்தானே பயன்படுத்துறாங்க. கம்பெனியை வந்து சூ பண்ணன்னு எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு அறுவை சிகிச்சை தப்பா நடந்துச்சுன்னா பில்லியன் டாலர் கேட்டு வாங்க முடியும். இந்த தமிழ்நாட்டுல அறுவை சிகிச்சை தவறாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நிரூபிச்சிருக்காங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்தியாவில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் மேல தவறான மருத்துவ பரிசோதனைகள் நடந்தன நிரூபிக்கப்பட்டன. அந்த 3000க்கும் மேற்பட்டவங்கல இந்த மருத்துவ பரிசோதனை தவறாக எனக்கு நடந்ததுன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு நஷ்ட ஈட்டை வாங்கினாங்க வெறும் 22 பேர் தான். அவ்வளவுதான் வாங்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவன வழக்கறிஞர் வந்து நிப்பாரு. அவங்களுக்கு டெல்லி எய்ம்ஸ்ல சொன்னா இல்லைங்களா, அந்த குழந்தைங்க வந்து உடல்நல குறையில அவங்க அம்மா அப்பா தான் கொண்டு இப்ப கொடுத்தாங்க. இந்த குழந்தை செத்து போச்சு. இதுக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு என்ன சம்பந்தம்? டெல்லி எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்துல. இப்படி இருக்கிறப்போ இவர்களை நம்பித்தான், அதாவது என்னன்னா நம்ம நம்ப கூடாதுன்னு சொல்லல, இவர்களை முழுவதுமாக
ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட, ஒரு அறிவே இல்லாம நம்பித்தான் இன்னைக்கு சமூகம் வந்து உருப்படாம போயிட்டு இருக்கு. அறிவியல் என்பதோட அடிப்படை என்னன்னா அனைத்தையும் கேள்விகள் என்பதுதான் அறிவியல். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கடவுள் படத்தை மாட்டி இருக்கிறது போய் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அந்த படத்தை தூக்கி அந்த போட்டுட்டு அது சார்லஸ் டார்வின் படத்தை மாட்டி ஒருத்தன் கும்பிட்டு இருக்காங்கன்னா அவன மாதிரி ஒரு தற்கொலை கும்பிட்டு உலகத்திலே கிடையாது. டார்வின் வந்து என்ன கும்பிடு நாடா சொன்னார், உன்ட்ட கேள்வி கேட்க சொன்னார் இல்லைங்களா? அப்போ கேள்வி கேட்கணும். ஒரு மருந்து வருது அப்படின்னா அந்த மருந்துக்கு வந்து எப்படி நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க, அந்த மருந்து எத்தனை வருஷம் டெஸ்ட் செய்யப்பட்டது, அதோட phase 1 என்ன, phase 2 என்ன, phase 3 என்ன, phase 4 எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துட்டு மருந்து வாங்கணும். வளர்ந்த நாடுகள்ல அப்படி பண்ணக்கூடிய முறைகள்லாம் பாக்குறோம். இந்த எந்த அறிவுமே இல்லாம ஒரு பெரிய மருத்துவமனைக்குள்ள நிறைய பணத்தோட ஒரு நபர் நுழையிறாருன்னா ஒரு பெரிய கறிக்கடைக்குள்ள ஒரு ஆடு பெரிய அருவாளை கவிட்டு நுழையுதுன்னு தான் அர்த்தம். அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இப்ப ஆங்கில மருத்துவம் பத்தி பேசுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா வந்துட்டு பல பெரிய நிறுவனங்கள் வந்துட்டு நல்ல மருந்துக்கு பதிலாக நீங்க மோசமான மருந்தை வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல மருந்துக்கு வந்து காப்பிரைட் போயிருக்கும், அது வித்தா லாபம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான மருந்தை வந்து விற்பாங்க. இப்போ விற்கிறப்போ என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, இப்போ தலைவலிக்கு 1000 மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1001வது மருந்து கொண்டு வரேன்னா நான் 1000 மருந்தை விட 1001வது மருந்து சிறப்பா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தலைவலி இருக்கிற ஒருத்தவனுக்கு இந்த மருந்து பலன் கொடுக்குன்னு நிரூபிச்சா போதும். இப்போ இந்த 1001வது வர மருந்து இருக்குல்ல, அது 40% தீர்வு கொடுக்குது. 1000க்குள்ள இருக்க ஒரு மருந்து 80% தீர்வு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40% தீர்வு கொடுக்குற மருந்து ஒரு 30% பணம் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணிச்சுன்னா அந்த 80% தீர்வு கொடுக்குற மருந்தை விட நிறைய விற்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மருந்துகள் அப்படிதான் இருக்கு. மருந்து நம்ம பட்டியல் போட்டு பேச முடியும், ஆனா பேசணும்னா நம்ம எல்லாம் வேற எங்கேயாவது உட்காந்துருக்கணும். ஆனா நான் பேசல இல்லைங்களா? அப்போ மருத்துவம் என்பது அறிவியல் இல்லையா? அதுல யாருக்காவது மாற்றுக்கிறது இருக்கா? மருத்துவங்கிறது மதமா? கிடையாது இல்ல. அப்போ மருத்துவம் என்பது மதம் இல்லை என்றால் நீங்க ஏன் பக்தர்களாக இருக்கிறீர்கள்? மருத்துவர் என்பவர் கடவுள் இல்லை என்றால் ஏன் வந்துட்டு அவர் மேல அவ்வளவு ஒரு பக்தியை நீங்க வைக்கிறீங்க? இப்ப மருத்துவத்தை நீங்களும் சீரழிச்சு மருத்துவத்தையும் சீரழிக்காதீங்க. இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ பரிசோதனையும் இந்தியாவில தான் நடந்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதனால அது நடக்காம தடுக்கணும்னா கூட குறைஞ்சபட்சம் நீங்க பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி பொது வெளியில கேள்வி கேளுங்க. ஒரு மருத்துவம் வந்து உங்களுக்கு தேவையா இல்லையான்னு பாருங்க. எடுத்த உடனே வந்துட்டு ஒரு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்ன்ற இல்லாம ஒரு 2வது மருத்துவர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. இதெல்லாம் பண்ணாதான் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு போல இருக்கு, நீங்களும் சிந்திப்பீங்க போல இருக்கு. நாளைக்கு தப்பா போச்சுன்னா ஒரு கேஸ் போட்டுருவாரோன்ற பயமாவது மருத்துவர்களுக்கு வரும். இல்ல நான் தான் ஆடுதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு போனோம்னா பிரியாணிக்காரரை வந்து குறை சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால மருந்து என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அடிப்படை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? ஆனா அதை விட அடிப்படையான ஒரு விஷயம் உணவு. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றியனின் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒழுங்கா நம்ம சாப்பிட்டு ஒழுங்கா இருந்தோம்னாலே நமக்கு வந்து மருந்து தேவை கிடையாது. ஆனா நமக்கு உணவுல கட்டுப்பாடு கிடையாது, வாழ்க்கையில கட்டுப்பாடு கிடையாது, உறக்கத்துல கட்டுப்பாடு கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது. இதெல்லாம் யார் சரி பண்ணுவாருன்னா டாக்டர் தான் சரி பண்ணுவாருன்னு நம்புறோம். அதன் மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சரியா பண்ணிடுறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா, அவர் வேலை அவங்க பாக்குறாங்க, அதுல நம்ம எப்படி குறை சொல்றது? அப்போ அவங்களுக்கு வந்து கூடுமான வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல மருத்துவராக இருந்தப்போ என்னோட டாக்டர் பேர் வந்து காட்வின் விஜயகுமார்னு ஒரு டாக்டர். அவர் அலோபதி மருத்துவர் தான். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சில சமயம் அவரை பார்க்கணுன்றதுக்காக உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி போயிருக்கேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், தம்பி நான் நல்ல டாக்டர்னா நீ அடிக்கடி பார்க்காம வராம இருந்தா தான் நல்ல டாக்டர், நீ அடிக்கடி பார்க்க வரனா நான் நல்ல டாக்டர் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி நான் பள்ளிக்கூடம் முடிக்கிறப்போ அட்டஸ்டேஷன் கையெழுத்து யாராவது வாங்கணும்ல, அப்பன்னா நான் அந்த டாக்டர்கிட்ட தான் போய் அட்டஸ்டேஷனுக்கு நாங்கள் கையெழுத்து வாங்குவோம். ஒரு முறை வந்து அந்த டாக்டர் வந்து சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு எங்க அண்ணன் வந்துட்டு வீட்டுல போய் பேசியிருக்காரு, சிகரெட் வந்து டாக்டரே பிடிக்கிறாங்களேன்ட்டு. அடுத்த தடவை வந்துட்டு எங்க அம்மா அதை சொன்ன உடனே என் கூட வரப்ப சொல்றாங்க, அடுத்து உன் பையனை கூட்டு வந்தாரு. கூட்டு வந்தோன்னு உட்கார வச்சு, இங்க பாரு நான் MBBS முடிச்சு ஹவுஸ் சர்ஜன் ஆகி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் நான் சிகரெட் தொட்டதே கிடையாது. நான் வாங்கின முதல் சிகரெட் என் சம்பளத்தில் வாங்கினது. நீ சிகரெட் பிடிக்கணும்னா பிடிக்காது, உன்னோட விருப்பம், அதுக்குள்ள வரல. ஆனா அம்மா காசுல சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் இல்லைன்னு சொன்னார். அவரும் ஒரு அலோபதி மருத்துவர் தான் இல்லைங்களா? அப்ப அலோபதி மருத்துவர்கள் எல்லாம் கெட்டவங்க நாங்க சொல்லலை. ஆனா அலோபதி மருத்துவர்களுக்கு உருவாக்கப்பட்ட அந்த சிஸ்டம்ங்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை நோக்கி தள்ளக்கூடியதாகத்தான் இருக்கு. இதை பத்தி நிறைய நூல்கள் வந்து வந்திருக்குது, நிறைய பேர் அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. நான் இந்த உரையை கூட பாத்தீங்கன்னா கீழே காற்று பதிப்பகம் பதிப்பித்த மருத்துவ அரசியலுங்கிற நூல், அப்புறம் வந்து முதுநிலை அறிவியல் படித்த ஈக்க இளம்பரிதி அவர்கள் எழுதின மருந்து வாங்க போறீங்களாங்கிற ஒரு நூல், அதே மாதிரி ரிச்சர்ட் ப்ரௌன் எழுதின ராக்ஃபெல்லர் மெடிசன் அண்ட் கேபிட்டலிசம் இன் அமெரிக்கான்ற ஒரு நூல். இந்த நூல்கள்லாம் எனக்கு ரொம்ப பயன்பட்டது. இவர்கள் எல்லாமே மருத்துவத்துறையில வந்துட்டு அனுபவம் இருக்கக்கூடிய அறிமுகம் இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்கெல்லாம் ஏன் அதை எழுதுறாங்கன்னா நம்மளாம் பலியாயிடக்கூடாதுன்னு தான் எழுதுறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம வந்துட்டு ஒரு தவறான மருத்துவர் இருக்க மாதிரி நல்ல மருத்துவர்களும் இருக்கிறார்கள். ஆனா 2 பேர்ல யார் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க போறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. அதனால மருந்துன்னு வந்துச்சுன்னா மருந்தை யோசித்து தேர்ந்தெடுங்கள், மருத்துவர் என்று வந்தால் தேவைக்கேற்ப தேர்ந்தெடுங்கள். மருத்துவத்தை, அது மிக குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரு முதலாளித்துவ மருத்துவத்தை ஒரு மதம் போல வழிபடாமல் அறிவோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்துக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.